நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நீங்கள் சொன்ன மாதிரி என்னது? ஸ்டடி ஆஃப் பாஸ்ட். ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் எதை பற்றின பாஸ்ட் அப்படின்னா ஹியூமனுடைய பாஸ்ட், அவனுடைய வாழ்க்கையோட பாஸ்ட். இந்த மாதிரி நிறைய டீப்பாக நம்ம போகலாம். ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் பாஸ்ட், அதாவது முற்காலத்தை வந்து ஆராய்ந்து அறிந்து நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம், வரலாறு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த வரலாறு அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழியில் இருந்து வந்துச்சு? அதாவது ஹிஸ்டாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க மொழியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்டாரியான்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க மொழியிலேருந்து இந்த வார்த்தை வந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதை வேணால் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரின்னு போட்டு ஹிஸ்டாரியா அப்படிங்கிற வரலாறுங்கிற சொல் கிரேக்க மொழி சொல், க்ரீக் வேர்ட், அது ஒரு க்ரீக் வேர்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் கிரேக்க மொழி சார்ந்த வார்த்தை தான் ஹிஸ்டாரியா அப்படிங்கிறது. அது மூலமாக ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சு. இது என்ன பண்ணும்? பாஸ்ட் ஈவெண்ட் எல்லாத்தையும் ரிலேட் பண்ணும். அதாவது பேஸ்ட் ஆன் மெமோரி, டிஸ்கவரி, கலெக்ஷன், இது எல்லா விஷயங்களையும் வந்து நமக்கு நிறைய இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு வந்து கொடுக்கும். சரி, ஓகே. நம்ம ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியுது, அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நான் இப்போ இங்கே ஒன்று கோடு போட்டு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? அது என்னது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எத்தனாவது செஞ்சுரின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதை 21st செஞ்சுரின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ 1900வது வருடம் இருக்கு இல்லையா, அந்த நூற்றாண்டு எத்தனாவது செஞ்சுரி அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியுமா? எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். 1900, அப்படி 1900லேருந்து 2000 வரைக்கும் எத்தனாவது செஞ்சுரின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 1900லேருந்து 2000 வரைக்கும் இருக்கிறது எத்தனாவது செஞ்சுரி? கமெண்ட் பண்ணுங்க. 20th செஞ்சுரி. கமெண்ட் மட்டும், வாய்ஸ் வேண்டாம். 20. சரி, 1400லேருந்து 1500 வரைக்கும் இருக்கிற அந்த வருஷம், அந்த 100 ஆண்டு எந்த செஞ்சுரி? 15th செஞ்சுரி. கமெண்ட் பண்ணுங்க. சார் அப்படியா? ஓகே, ஏன்னா இது ரெக்கார்டிங்கில் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே சார். ஓகே. 15th செஞ்சுரி, சூப்பர். இதில் யாருக்காவது டவுட் இருக்கா இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கங்கிறது? சரி, 100லேருந்து 200 எத்தனாவது செஞ்சுரி? இது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். 100வது வருஷத்துலேருந்து 200வது வருஷம், அதுக்கப்புறம் தான் 200லேருந்து 300, 400, 500 அப்படி இன்றைக்கி 2100 வரைக்கும் வந்திருக்கு. கரெக்டாக? அப்போது 100லேருந்து 200ங்கிறது எத்தனாவது செஞ்சுரி? இதை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். 100லேருந்து 200 வரைக்கும் இருக்கிற ஆண்டுகளை, அந்த 100 ஆண்டுகளை எத்தனாவது செஞ்சுரின்னு சொல்லுவோம்? டவுட் வருதா எல்லாருக்கும்? 100லேருந்து 200 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் எத்தனாவது செஞ்சுரி? ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டா? செகண்ட். சூப்பர். அதுதான் எதிர்பார்த்தேன். ஃபஸ்ட்டு செஞ்சுரிங்கிறது எது? 0லேருந்து 100 வரைக்கும் இருக்குது இல்லையா, அந்த நூற்றாண்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுரின்னு சொல்கிறோம். இதில் நிறைய பேருக்கு புரிதல் கிடையாது, அதனால தான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 100லேருந்து 200 வரைக்கும் செகண்ட் செஞ்சுரி, 200லேருந்து 300 வரைக்கும் தேர்ட் செஞ்சுரி, அப்போது 1400லேருந்து 1500 வரைக்கும்னா 15வது செஞ்சுரி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்காக தான் இவ்வளோ நேரம். அதுக்காக தான் இங்கே ஒரு மேப்பையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மேப்பை பாருங்கள். ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு ரோட் மேப் மாதிரி போட்டிருக்கேன். என்னது? ஃபஸ்ட்டு சென்டரில் 0 அப்படின்னு ஒன்று மார்க் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைனஸில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸில் இருக்குது. அப்படின்னா மைனஸில் இருக்குன்னா அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிமு அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கிமு, கிபி, அதாவது பிசிஇ, பிசி இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் வேணால் ஒரு டைம் உங்களுக்கு சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? பிசிஇ, பிஃபோர் கிறிஸ்ட் எரா. இந்த பக்கம் இருக்கிறது ஏடின்னு சொல்லுவோம். இதை நம்ம வந்து ஏடி அப்படின்னு சொல்லுவோம், ஆனோ டாமினி. இது பிஃபோர் கிறிஸ்ட் எரா அப்படின்னு சொல்லுவோம். வேறு என்ன சொல்லலாம்? இதை வந்து கிமு, கிறிஸ்துவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி, இதை கிறிஸ்துவர் பிறப்பதற்கு பின்னாடி, கிபி, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். அதே ஆமு அப்படின்னு சொல்லலாம், பொது ஆண்டு
முன், பொது ஆண்டுக்கு முன், மு, அதே மாதிரி இந்த பக்கம் பொது ஆண்டு, இப்படிலாம் நம்மளால் சொல்ல முடியும். அப்போ எதை எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு பேசிக்கான புரிதல் வேணும். அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மைனஸ் பார்ட்டில் இருக்கக்கூடியது தான். புரியுதுங்களா? இதை தான் நம்ம 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி, அதே மாதிரி 10,000 வருஷம் 20,000 வருஷம் முன்னாடின்லாம் சொல்கிறோம்ல, அதை வந்து இந்த மைனஸில் இருக்கிறது தான். அதே ஸ்டோனேஜ் பீரியட் அது எல்லாமே இந்த பக்கம் இருக்கிறது தான். இந்த பக்கம் எல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல. இந்த பக்கத்தில் பார்க்குற இந்த பக்கத்தோட ஸ்டார்டிங்கில் தான் திருவள்ளுவர் இந்த மாதிரி ஆட்களை பற்றி நம்ம படிக்க போகிறோம். புரியுதுங்களா? ஆனாலும் திருவள்ளுவரோட காலகட்டத்தை கிமுல தான் சொல்கிறாங்க. இதோட 31 -31 அந்த பீரியடை தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இதுக்கப்புறத்தில் தான் அவர் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனாலும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறாங்க திருவள்ளுவர் பற்றி. இந்த பீரியட்லேயும் இருந்திருக்கலாம், இல்லை இந்த பீரியட்லேயும் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பலவிதமான ஆன்சர்ஸ் வருது. நமக்கு அது வேண்டாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகே, அதுக்கடுத்து நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது ஹிஸ்ட்ரியை எத்தனை பார்ட்டாக பிரிக்கிறாங்க, இந்தியன் ஹிஸ்ட்ரியை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது. அதையும் நான் உங்களுக்கு வந்து இந்த இதுலேயே காமிக்கிறேன், நோட்ஸ்லையே பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ வரலாறு அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம படிக்கிறதுக்காக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி என்னெல்லாம் பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சுருக்கோம். அதை நம்ம தமிழ்நாடும் சேர்த்து 5 பார்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ அதில் மெயின் 3 பார்ட்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்ஷியன்ட் இந்தியா, முற்கால இந்திய வரலாறு, அதுக்கடுத்து மெடிவல் இந்தியா, ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, அடுத்தது மாடர்ன் இந்தியா. இந்த மாதிரி நம்ம பிரித்து பார்ப்போம். மாடர்ன் இந்தியா, ஏன்ஷியன்ட்னா முற்கால இந்தியா, மெடிவல்னா இடைக்கால இந்தியா, ப்ளஸ் மாடர்ன் இந்தியானா இப்போ இருக்கக்கூடிய தற்கால இந்தியாவுடைய வரலாறு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அதுக்கடுத்து இன்னொரு பார்ட் என்னென்னா ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். இதை தாண்டி கடைசியாக நம்ம வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று பார்ப்போம். இதுதான் நம்ம வரலாறில் பார்க்கக்கூடிய 5 டைப். இந்த 5 விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு ஆக்சுவலி இது எங்கெல்லாம் கவர் ஆகும்னா யூனிட் 3, யூனிட் 5, யூனிட் 6ல் கவர் ஆகும். இந்த 2 யூனிட்டுமே பர்ஃபெக்டாக கவர் ஆகிறது தான் இந்த விஷயம் எல்லாமே. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக தெளிவாக படிச்சாகணும். இந்த 5மே நம்ம பர்ஃபெக்டாக ரெடி ஆகணும். ஏன்ஷியன்ட் அப்படின்னா என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்டோனேஜ் பீரியட் கற்கால மக்களை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து சிந்து சமவெளி நாகரிக மக்களை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் வேதக்கால மக்களை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவில் மகதன் எம்பையர் அப்படின்னு ஒன்று உருவாயிருக்கும், மகத பேரரசுன்னு ஒன்று. அதுக்கப்புறம் குப்தர்கள் அப்படின்னு ஒன்று படிப்போம். இதுக்கு இடையில் வந்து இந்த ஜெயின்ஸு, அதுக்கடுத்து புத்திஸ்ட்டு, இவங்களை பற்றிலாம் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்து முடித்தோன்னா ஏன்ஷியன்ட் முடிஞ்சிடும். மெடிவல் அப்படின்னா என்னென்னா முஸ்லீம்ஸோடைய காலகட்டம் தான் மெடிவல். அதாவது இடைக்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இடைக்காலத்தில் இருந்தவங்க எல்லாருமே முஸ்லீம்ஸ் தான். புரியுதுங்களா? அப்போ முஸ்லீம் இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பித்த காலகட்டத்தை தான் நம்ம வந்து இடைக்காலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முஸ்லீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஓரளவுக்கு கரெக்டாக எங்கே வரைக்கும் முடியும்னா மராத்தா எம்பையர் வரைக்கும், அதாவது மராத்தியர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் வரைக்கும் முடியும். நடுவில் முகலாயர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே வந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு இதுவங்க வந்து மங்கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க. அது மாதிரி நிறைய டைப் ஆஃப் முஸ்லீம்ஸ் வந்து உள்ளே வந்து ஆட்சி பண்ணுறாங்க. அதை பற்றிலாம் நம்ம அந்த டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்குள்ளே தான் அந்த அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் வந்து கில்ஜி வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து தமிழ்நாடு மதுரை வரைக்கும் வந்திருப்பார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களை பற்றி நம்ம வந்து பிரித்து தனியாக படிப்போம். அது கீழே தான் லோடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும். அதுக்கடுத்து மாடர்ன் இந்தியா. இவங்க மெடிவல்னாலே நம்ம வந்து முஸ்லீம்னு பார்த்தோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியா அப்படிங்கிறதுல வந்து யூரோப்பியன்ஸ் இன்வேஷன், ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிறத நம்ம ஆரம்பித்து அது அப்படியே ஐஎன்எம்குள்ளே போயிடும். அதுக்கு அடுத்த டாபிக் ஐஎன்எம்குள்ளே போயிடும். இந்த மாடர்ன் இந்தியாவில் தான் நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா லைக் வந்து
இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா, நேரு இந்த பீரியடு ப்ளஸ் வந்து பிரிட்டிஷ்காரங்க பீரியடு, அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம பார்ப்போம். இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்குறது மாடர்ன் இந்தியா அப்படிங்கிறதுல வந்துடும். ஐஎன்எம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்தியாவில் காங்கிரஸு ப்ளஸ் வந்து அதுக்கு முன்னாடி இந்த இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, தேசிய இயக்கம், இந்தியா வந்து விடுதலைக்காக போராடினது, அதுக்கு முன்னாடி இந்த சதி ஒழிக்கிறதுக்காக போராடினது, இந்த மாதிரி என்னென்ன நேஷ்னல் லெவலில் வந்து புது புது மூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சோ அது சம்மந்தமான விஷயம்லாம் இதில் படிப்போம். அதுக்கடுத்து தமிழ்நாடுடைய வரலாறு டாப் டு பாட்டம் வரைக்கும் தமிழ்நாடை பற்றி படித்தோன்னா இந்த டாப்பிக்கை நம்ம முடிச்சிடலாம். ஸோ இதில் ஒவ்வொரு டாபிக் முடிக்கிறதுக்கும் நமக்கு பல கிளாஸ் தேவை. பட் மேஜராக ஹிஸ்ட்ரினா இந்த 5 பார்ட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை மட்டும் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்ஷியன்ட் இந்தியா இன்றைக்கி நம்ம பார்க்க ஆரம்பிக்க போகிறது ஏன்ஷியன்ட் இந்தியா, அதாவது முற்கால இந்திய வரலாறு. இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியராக கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து டவுட் இருக்கா கம்ப்ளீட்டடா? ஓகே, சூப்பர். அப்போ நம்ம வந்து அடுத்து உள்ளே போயிடலாம். ஸோ இப்போது எடுத்துக்கோங்க, முற்கால இந்திய வரலாறு ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு டாபிக் போட்டுக்கோங்க. ஏன்ஷியன்ட் இந்தியா. இந்த ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் நீங்கள் இயர்ஸ் படிக்கணுமானா கண்டிப்பாக தேவை கிடையாது. இதிலேருந்து இயர்ஸ் வந்து எக்ஸாமுக்கு கேட்கவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் இதை படிக்க வேண்டாம். அதாவது வருடங்கள் வரக்கூடியது, ஆண்டுகள் அப்படிங்கிறது இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஷினாக வரவே வராது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதனால் அது படிக்க வேண்டாம். ஸோ இந்த டாப்பிக்கை போட்டு ஏன்ஷியன்ட் இந்தியான்னு போட்டுக்கோங்க. இதில் நிறைய பார்க்க போகிறோம். அது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது, 5% தான் ஏன்ஷியன்ட் இந்தியாவில், 100%. அதனால் இது பார்த்து முடிக்கவே நமக்கு நிறைய கிளாஸ் தேவைப்படும். ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஒரு 4 இயர் மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த இயருமே தேவையில்லை ஏன்ஷியன்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும். இந்த 4 இயர் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1 சகா எரா. சகா எரா, சக ஆண்டுன்னு சொல்லுவாங்க தமிழில். சக ஆண்டு, சக ஆண்டு. சகா எரா, சக ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வருஷம் எப்போன்னு கேட்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா கிபி 78. கிபி 78. கிபி 78ன்னு சொல்லலாம். இல்லை சிஇன்னு போட்டுக்கோங்க, இல்லை ஏடின்னு போட்டுக்கோங்க, எப்படி போட்டுக்கிட்டாலும் ஓகே. சகாயராங்கிறது கனிஷ்காவுடைய காலகட்டம் இது, அதனால அதை சொல்கிறாங்க. சகாயராங்கிறத கொண்டு வந்தது ஆனால் கனிஷ்கா வந்து ரூல் பண்ணிட்டு இருந்த பீரியட் இது. கனிஷ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். சகாயரா மட்டும் எழுதிக்கோங்க, அவரை பற்றி நம்ம தனியாக படிப்போம். அதனால் இப்போதைக்கு சகாயரா வருஷங்களில் இந்த 4 வருஷத்தை தவிர வேறு எதுவுமே கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கு அடுத்து 2வது அலெக்சாண்டர் இன்வேஷன். அலெக்சாண்டர் படையெடுப்பு. அலெக்சாண்டர் படையெடுப்பு. இதை முன்னாடியே சொல்லிடுறேன், மற்றபடி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அடுத்தது இயர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இதை தாண்டி வேறு எதுவும் கேட்க மாட்டாங்கன்றதுக்காக சொல்கிறேன். அலெக்சாண்டர் படையெடுப்பு 326 பிசி. 326 பிசி, 326 பிசி. அப்போ தான் அலெக்சாண்டர் வந்து இந்தியாவுக்கு படையெடுத்து வராரு. இவரை பற்றி நம்ம கதையே படிப்போம். நான் சொல்கிறேன் அந்த கதையை உங்களுக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும் இவரை பற்றின கதை. புருஷோத்தமன்லாம் வருவார். புருஷோத்தமன் தான் மெயின் பர்சன். போரஸ், ஒரு படத்தில் கூட இவர் போரஸுங்கிற பேர் வச்சுருப்பார். அவர் பேர் என்ன, விஷால். அவர் வந்து அந்த பேர் வச்சதுக்கான காரணத்தை அந்த படத்தோட எண்டிங்கில் சொல்லுவார். அலெக்சாண்டரோட போரில் இவர் வந்து தைரியமாக போராடி இருப்பார், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி. அது என்ன படம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அலெக்சாண்டர் இன்வேஷன் படையெடுப்பு வந்து 326 பிசி. அடுத்து வந்து கலிங்க போர். கலிங்கா வார் அப்படின்னு போட்டுக்கோங்க. கலிங்கா வார். கலிங்கா வார். இது வந்து பார்த்தீங்கன்னா பிசி 261. பிசி 261.
இது 3 தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும் தான். இந்த 3 இயர் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இது 3லேருந்து தான் ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து இயரில் கொஷின் வந்தால் வரும், வேறு எதுவும் வராது. ஓகே, அடுத்தது நம்ம வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அதோடைய கால வரிசை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ப்ரீ ஹிஸ்டாரிக்குன்னு போட்டுக்கோங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாற்றுக்கு முந்தைய காலம் அதாவது 2 இருக்குது. ப்ரீ ஹிஸ்டாரிக், ஹிஸ்டாரிக்குன்னு இருக்குது. ப்ரீ ஹிஸ்டாரிக்குங்கிற காலம் அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்று காலம். வரலாற்றுக்கு முந்தைய காலம்ங்கிறது ரிட்டன் சோர்சஸ் வந்து கிடைக்காத காலகட்டம், அதாவது எழுதப்பட்ட ஆதாரங்கள் கிடைக்காத காலம் தான் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் பார்க்குறோம். அதை தான் கற்காலம்னு சொல்கிறோம். புரியுதா? ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு போட்டுக்கோங்க, ப்ராக்கெட்டில் ஸ்டோன் ஏஜ்னு போட்டுக்கோங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் கற்காலம் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த கற்காலத்தை ஸ்டோன் ஏஜை 3ஆக பிரிக்கிறாங்க. புரியுதுங்களா? 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அது என்னங்கிறத சொல்கிறேன், எழுதிக்கோங்க. பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். 3 அம்புக்குறி அந்த வார்த்தையிலேருந்து போட்டுக்கோங்க. பேலியோலித்திக், பேலியோலித்திக். பேலியோலித்திக்குங்கிறது என்னென்னா பழைய கற்காலம். தமிழ் அப்படியே எழுதிக்கோங்க, பேலியோலித்திக். இங்கிலீஷ் கூட எழுதிக்கோங்க, யூஸ் ஆகும் கண்டிப்பாக. பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள், ஸ்பெல்லிங் தெரிலண்ணா இங்கிலீஷில். பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். பேலியோலித்திக்னா பழைய கற்காலம், மீசோலித்திக்னா இடைக்கற்காலம், நியோலித்திக்னா புதிய கற்காலம். பேலியோலித்திக் பழைய கற்காலம், மீசோலித்திக் இடைக்கற்காலம், நியோலித்திக் புதிய கற்காலம். அதையே இன்னொரு வார்த்தையாக கூட சொல்லலாம் இங்கிலீஷில். பேலியோலித்திக் வந்து ஓல்டு ஸ்டோன் ஏஜ், மீசோலித்திக்குங்கிறது மிடில் ஸ்டோன் ஏஜ், நியோலித்திக்குங்கிறது நியூ ஸ்டோன் ஏஜ். அந்த மாதிரி பிரிக்கலாம். ஏன்னா கற்காலத்துடைய பார்ட்டு தான் இந்த 3 பார்ட்டு. இது இல்லாமல் இன்னொன்றும் இருந்துச்சு. அது என்னென்னா மெட்டல் ஏஜ். மெட்டல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லலாம்னா மெட்டல் ஏஜுங்கிறத விட இது அயானிக் ஏஜ்னு சொல்லலாம். அயானிக் ஏஜ்னு சொல்லலாம் இதை. அப்படி எழுதிக்கோங்க. அடுத்தது அதில் வந்து தனியாக இன்னொரு அம்புக்குறி தனியாக போட்டு அந்த 3 தான் மெயின் பார்ட்டு. பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். அதாவது பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். இது 3 தான் மெயின். அதுக்கு அடுத்து இன்னொன்று தனியாக நீங்கள் எழுதிக்க வேண்டியது அயானிக் ஏஜ். சரி, ஓகே. இப்போது நார்மலாக ஒவ்வொரு விஷயமும் பழங்காலத்துலேருந்து நமக்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதை எப்படிலாம் அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க, அது வந்து எத்தனை வருஷம் பழமையானது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட்லாம் இன்றைக்கி வந்து வேர்ல்டில் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் தெரிஞ்சது. டேட்டிங் மெத்தட்ஸ். டேட்டிங் மெத்தட்ஸ் என்னெல்லாம் இருக்குது? நான் சொல்கிறேன். ஓகே ஓகே சூப்பர். நான் சொல்கிற 2 எழுதிக்கோங்க. டேட்டிங் மெத்தட் வந்து 2 இருக்குது. ரேடியோ கார்பன் டேட்டிங், ரேடியோ கார்பன் டேட்டிங் அதாவது வயதை கண்டறியும் முறைன்னு எழுதிக்கோங்க. டேட்டிங் மெத்தட்னு எழுதிக்கோங்க தமிழ்லையும். அது அதாவது அகலாய்வு பொருட்களுடைய வயதை கண்டறியும் முறை. டேட்டிங் மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங், ரேடியோ கார்பன் டேட்டிங். ரெண்டாவது டென்ட்ரோக்ரனாலஜி,
டென்ட்ரோக்ரனாலஜி அந்த இந்த ரெண்டு மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரேடியோ கார்பன் அது வந்து மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ரேடியோ கார்பன் மெத்தட். தமிழ்லையுமே அப்படி தான் சொல்லுவாங்க அதை, ரேடியோ கார்பன் மெத்தட். இது வந்து அமெரிக்காவில் பீட்டா அனாலிட்டிக் சென்டர்னு இருக்குது, அங்கே தான் எப்பவுமே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. பீட்டா அதான் சொல்கிறேன். அது மாதிரி டேட்டிங் மெத்தட், டேட்டிங் முறைன்னு கூட போட்டுக்கோங்க தமிழில். டென்ட்ரோக்ரனாலஜி, கமெண்ட்டில் போடுறேன் பாருங்கள். டென்ட்ரோக்ரனாலஜி இந்த மாதிரியான வார்த்தைலாம் நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதணும், தமிழில் எழுதினாலும் உங்களுக்கு புரியாது. டென்ட்ரோக்ரனாலஜி கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள். ரெண்டாவது டென்ட்ரோக்ரனாலஜினா என்னென்னா, ஒரு மரத்தோட வெட்டப்பட்ட பகுதி இருக்கும் இல்லையா, அதில் வளைவுகள் நிறையா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மரத்தை வெட்டினோம் அப்படின்னா அதோட அந்த இடைப்பட்ட பகுதிகளில் நிறைய வளைவுகள் இருக்கும், சுற்றி கலர் கலராக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலரில். அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வளைவும் ஒவ்வொரு 100 ஆண்டுகளை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து மரத்தோட வயசை கண்டுபிடிக்கிறது தான் வந்து டென்ட்ரோக்ரனாலஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மரத்தின் வயதை கண்டறியதுக்காக பயன்படுத்துகிற மெத்தட் தான் டென்ட்ரோக்ரனாலஜி. அப்போ டேட்டிங் மெத்தட் எத்தனை இருக்குன்னா, 2, ஒன்று ரேடியோ கார்பன் டேட்டிங், இன்னொன்று டென்ட்ரோக்ரனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரேடியோ கார்பன் டேட்டிங், ரேடியோ கார்பன் முறை அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல் ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னா, இல்லை ஒரு மனுஷனோட எலும்பு கூண்டு கிடச்சிருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல் கிடச்சிருக்கு அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ கார்பன் லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி, இவ்வளோ கார்பன் லாஸ் ஆகிருந்துச்சுன்னா அது இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை கொண்டு வர்றது தான் ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதில் அந்த கிடைக்கக்கூடிய பொருள், ஒரு பானை கிடைக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கார்பன் வந்து எந்த அளவுக்கு வந்து லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி அது வந்து இந்த காலகட்டத்திற்குரியது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது மெஷரிங் தி லாஸ் ஆஃப் கார்பன், அவ்வளோதான். அதுக்கடுத்து டென்ட்ரோக்ரனாலஜி இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும், நீங்கள் எழுதணும்லாம் அவசியம் இல்லை. டென்ட்ரோக்ரனாலஜினா கவுண்டிங் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் ரிங்ஸ் இன் த வுட், டேட் ஆஃப் வுட் கால்குலேட்டட், கவுண்டிங் நம்பர் ஆஃப் ட்ரீ ரிங்ஸ் இன் த வுட். அந்த வெட்டப்பட்ட மரத்துண்டில் எத்தனை வட்டங்கள் இருக்கோ அதை வச்சு அதோடைய வயதை கண்டுபிடிக்கிறது, அதுதான் டென்ட்ரோக்ரனாலஜின்னு சொல்லுவாங்க. மரங்களின் வயதை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு மெத்தட். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஹியூமன் யார்? ஃபர்ஸ்ட் ஹியூமன் யார்? ஃபர்ஸ்ட் ஹியூமன் யாரை சொல்கிறோம்? நர்மதா மேன். ஓகே, நம்ம ஹோமோ எரக்டஸை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹெப்பிலிஸ் எல்லாம் அதுக்கு அடுத்தது தான், எரக்டஸ்க்கு அடுத்ததில் தான் வருவாங்க. ஹோமோ எரக்டஸ் ஃபஸ்ட்டு இறங்கி வந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க. அதாவது இந்தியாவுடைய கண்டத்தில் முதல்ல கால் பதிச்ச மனிதன் யாருன்னா ஹோமோ எரக்டஸ். இந்திய துணை கண்டத்தில் காலடி வைத்த முதல் மனிதன் ஹோமோ எரக்டஸ். கமெண்டில் இருக்குது பாருங்கள் இங்கிலீஷில், ஹோமோ எரக்டஸ். இவங்க வந்து 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததா ஒரு ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சும்மா வேணால் நோட் பண்ணிக்கோங்க. 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை, பட் யாருங்கிறது தேவை. ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட் யார் அப்படின்னா ஹோமோ எரக்டஸ். ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்திய துணைக்கண்டத்தோட முதலில் வாழ்ந்த மனிதர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹோமோ எரக்டஸ் வந்து எங்கே ப்ரூஃப் கிடைச்சிருக்கு இருந்ததுக்கான அடையாளம்,
ஹோமோ எரெக்டஸ் இந்தியாவில் இருந்ததுக்கான அடையாளம் கிடைத்த இடம் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷில் ஹத்னோரா, கமெண்ட்ல இருக்கு பாருங்க, ஹத்னோரா நியர் ஹோஷங்காபாத். கமெண்ட்ல இருக்கு பார்த்துக்கோங்க. ஹத்னோரா நியர் ஹோஷங்காபாத் இன் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசத்தில் ஹோஷங்காபாத் அப்படிங்கிற பகுதிக்கு ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஹத்னோராங்கிற பகுதியில் தான் கிடச்சிருக்காங்க இந்த ஹோமோ எரெக்டஸ். அப்போ முதல்ல இந்தியாவில் வாழ்ந்த மனிதர்களுக்கான ஆதாரம் கற்கால மனிதன், பழங்கற்கால மனிதனுக்கான ஆதாரம் இந்தியாவில் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் ஹத்னோராங்கிற இடத்துல கிடச்சிருக்கு. அந்த மனிதனுக்கு பேர் என்ன அப்படின்னா நர்மதா மேன், நர்மதை மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனிதனுக்கு பேர் நர்மதா மேன், நர்மதை மனிதன். கரெக்டாக புரியுதா இல்லை இன்னும் ஸ்லோவாக போகலாமா? ஓகே. அப்போது நர்மதை மனிதன் இவங்க தான் வந்து இந்திய துணை கண்டத்தில் முதல்ல கிடைக்கப்பெற்ற மனித இனம். அவங்கள வந்து நர்மதை அதாவது நர்மதை ஆறு இருந்துச்சு இல்லையா, அந்த நர்மதா ரிவர் கிட்ட இவங்களோட சாம்பிள்ஸ் கிடைச்சதுனால இவங்களுக்கு நர்மதா மேன் அப்படின்னு இந்தியாவில் பேர். ஆனால் ஒரிஜினலாக இவங்களை வந்து ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வரலாறுடைய அந்த முறைப்படி ஹோமோ எரெக்டஸ் அவங்க இந்தியாவில் வந்து நர்மதை மனிதன் சொல்கிறாங்க. அது எங்கே கிடைச்சிது அப்படின்னா மத்திய பிரதேசில் ஹத்னோரா அப்படிங்கிற இடத்துல கிடைச்சிருக்கு. அது வந்து ஹோஷங்காபாத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து அந்த ஹியூமனுடைய எவல்யூஷன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹியூமனுடைய மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி அதை சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி, ஹியூமன் எவல்யூஷன். நம்ம வந்து ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு பார்த்தோம். பட் இவங்க யாருக்கு அப்புறம் இவங்க வந்தாங்க, இவங்களுக்கு அப்புறம் மனுஷனோட டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹியூமன் எவல்யூஷன், மனித பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரலோபித்திகஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஆஸ்ட்ரலோபித்திகஸ் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே அதே தான். ஆஸ்ட்ரலோபித்திசைன்ஸ் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு அப்புறம் உருவானவங்க ஹோமோ ஹெபிலிஸ். இங்கிலீஷில் கமெண்ட்டில் போட்டிருக்கேன், தமிழ் பிரச்சனை இருக்காது, அப்படியே நீங்கள் அந்த வார்த்தையை எழுதிக்கிட்டாலும் ஓகே. ஹோமோ ஹெபிலிஸ், ஆஸ்ட்ரலோபித்திகஸ் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது ஹோமோ ஹெபிலிஸ், அதுக்கப்புறம் வந்தவங்க தான் ஹோமோ எரெக்டஸ். மனிதர்களுடைய பரிணாம முறை இப்படி தான் வளர்ந்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஹோமோ எரெக்டஸ் நம்ம இந்தியாவில் கிடைச்ச சாம்பிள் யாருன்னா ஆஸ்ட்ரலோபித்திகஸும் ஹோமோ ஹெபிலிஸும் இந்தியாவில் நமக்கு கிடைக்கல. நமக்கு கிடைச்சது யாரோட சாம்பிள்னா ஹோமோ எரெக்டஸ் தான். அது எங்கே கிடைச்சிருக்குன்னா நர்மதை ஆற்றங்கரையில் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து ஹோமோ சேப்பியன்ஸில் அதுலேயே நியாண்டர்தாலன்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்கள கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இது வந்து காமனாக, இது இந்தியாவிலன்னு கிடையாது, இது காமனாக பார்க்குறோம். இதுதான் அவங்களுடைய மனிதர்களுடைய பரிணாம முறை. நியாண்டர்தால்ஸ்ன்னு எழுதிக்கோங்க, தமிழில் போதும், இங்கிலீஷில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஹோமோ சேப்பியன்ஸ் நியாண்டர்தாலென்சிஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க வராங்க. இந்த ஆர்டர் லைனாக இந்த 5ஐயும் ஆர்டராக தெரிஞ்சுக்கோங்க. இந்த 5 தெரிஞ்சதுன்னா போதும் ஆர்டர். இதுதான் ஹியூமனுடைய லைஃப். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அப்படிங்கிறவன் 2 காலில் நடக்க ஆரம்பித்த காலகட்டம். அவனுக்கு மூளையெல்லாம் இல்லை. அப்போது
அதாவது நம்ம மனிதனுடைய பரிணாமம் வளர 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 அந்த மனிதனுடைய மூளையும் வளர்ந்துட்டு வந்துச்சு. அப்போது வந்து அவங்களுக்கு மூளை இருந்துச்சானே தெரியாது. பட் ஆனால் போக 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 அதோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வந்திருக்கு. அதனால தான் நம்ம இன்ன வரைக்கும் இவ்வளோ கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திட்டு இருக்கோம். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களுக்கு அவங்களுக்கான காலகட்டத்தில் மூளை கம்மி தான். நார்மல் மனிதன் சேப்பியன்ஸ் உருவாகிற வரைக்கும் மூளைங்கிறது மனுஷனுக்கு கிடையாது. சேப்பியன்ஸ்க்கு அப்புறம் தான் மூளை வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. மனிதன் எப்படி வளர்ந்தானோ அதே மாதிரி மூளைங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இந்த ஆர்டர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஹியூமனுடைய பரிணாம வளர்ச்சி, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதில் வந்து நிறைய விஷயங்கள் டீப்பாகவும் போய் ஆகணும். ஏன்னா இந்த சாப்டர் நம்ம பார்க்கும்போதே தமிழ்நாடையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி வரும். தமிழ்நாட்டில் இந்த பீரியடில் வந்து என்னென்ன திங்ஸ் எங்கெங்கே கிடச்சது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படியே. அடுத்து போகலாமா? ஸோ பேலியோலித்திக் போட்டுக்கோங்க. பழைய கற்காலம், பழைய கற்காலம் பேலியோலித்திக். பேலியோலித்திக் பழைய கற்காலம். இந்த பழைய கற்காலத்தை பழைய கற்காலம் அப்படின்னு போட்டு டாபிக் போட்டிங்களா? இது வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பழைய கற்காலம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. 10,000 BCE அண்ட் பிஃபோர். இது வந்து பேலியோலித்திக். இந்த பேலியோலித்திக்கை 3ஆக பிரிக்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து ரியாலிட்டிக்காக நம்ம வந்து கிளாஸ் போட்டு நடத்தணும்னா சூப்பராக டீச் பண்ணலாம் இந்த டாப்பிக்லாம். பட் நமக்கு வந்து அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, ஆன்லைனில் எடுக்கிற மாதிரி போயிடுச்சு. பேலியோலித்திக் போட்டிங்களா? பழைய கற்காலம். இப்போ இந்த பழைய கற்காலம்ல இருந்து ஒரு 3 ஐஃபன் போட்டுக்கோங்க. இதையும் 3ஆக பிரிக்கிறோம் நம்ம. பழைய கற்காலம் பேலியோலித்திக் பீரியடை நம்ம 3ஆக பிரிக்கிறோம். பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக்னு 3 இருக்குது. அதில் பேலியோலித்திக்கே நம்ம 3ஆக பிரித்து ஒவ்வொன்றுத்தையும் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஏன்னா அதுக்கான ப்ரூஃப்லாம் தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு. அதனால நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்து தான் ஆகணும். அப்போ பேலியோலித்திக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லோயர் பேலியோலித்திக் ஏஜ், மிடில் பேலியோலித்திக் ஏஜ், அப்பர் பேலியோலித்திக் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லோயர் பேலியோலித்திக் ஏஜ், கீழ் பழங்கற்காலம். ஃபஸ்ட்டு வந்து கீழ் பழங்கற்காலம், அதான் லோயர் பேலியோலித்திக், கீழ் பழங்கற்காலம். ரெண்டாவது இடைப்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மிடில் பேலியோலித்திக் ஏஜ், மிடில் பேலியோலித்திக் ஏஜ், இடைப்பழங்கற்காலம். மூணாவது அப்பர் பேலியோலித்திக் ஏஜ். இது வந்து மேல் பழங்கற்காலம், கீழ், இடை, மேல். மேல் அப்பர் பேலியோலித்திக் ஏஜ்னா மேல் பழங்கற்காலம், ரொம்ப பழசு இது. லோயர்னா சமீபம், மிடில்னா கொஞ்சம் ரொம்ப பேக்கு, அதுக்கும் பேக்னா அப்பர். இவங்க யாரு அப்படின்னா, அதாவது இவங்க வந்து என்னெல்லாம் கருவிகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி இவங்க யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க வந்து வேட்டையாடுறவங்களா இருந்தாங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி உணவு சேகரிக்கிறவங்களா இருந்தாங்க. வேட்டையாடுதல் மற்றும் அதை வேணால் நோட் பண்ணிக்கோங்க. பீப்புள், இந்த எந்த மாதிரியான பீப்புள் இவங்க அப்படின்னா, கற்கால மக்கள் பேலியாலித்திக்.
புரியுதுங்களா? இந்த பேலியோலித்திக் பழைய கற்கால மக்கள் அப்படின்றவங்க எப்படி இருந்தாங்கன்னா, ஹண்டிங் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல், இது மட்டும்தான் இவங்களோட வேலை. வேட்டையாடுறது, உணவு சேகரிக்கிறது. ஹண்டிங் அண்ட் கேதரிங் ஃபார் சப்சிஸ்டன்ஸ். ஹண்டிங் அண்ட் கேதரிங் ஃபார் சப்சிஸ்டன்ஸ். வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல், இது மட்டும்தான் இவங்களோட தொழிலாக இருந்துச்சு. அதுக்கு இவங்க என்னெல்லாம் கருவிகள் பயன்படுத்தினாங்க? கருவிகள், டூல்ஸ். கற்கருவிகள் இவங்க பயன்படுத்தினது வந்து கற்கருவிகள், கற்கருவிகள், கூரிய செதுக்கப்பட்ட கூழாங்கற்கள், கூரிய செதுக்கிய கூழாங்கற்கள், கூரிய செதுக்கிய கூழாங்கற்கள், ஷார்பன்ட் பெபிள்ஸ். இப்போ இந்த கற்கால கருவிகள்லாம், கற்கால கருவிகளை வச்சு தான் ப்ரீ ஹிஸ்டாரிக்கோட சைட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டில் இந்த இடத்துல இந்த கற்கருவி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு முன்னாடி இருந்த கற்கருவி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ப்ரீ ஹிஸ்டாரிக்கில் எதில் இருந்திருப்பாங்கன்னா அப்பரில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணது வந்து குஜராத்தில் இருக்குன்னா அவங்க மிடில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணது வந்து மத்திய பிரதேஷில் இருக்குன்னா அவங்க லோயரில் இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த ஸ்டோன்ஸை வச்சு, அவங்க யூஸ் பண்ண ஸ்டோன் டூல்ஸை வச்சு தான் இவங்க வந்து எந்த காலகட்டத்தில் எந்த இதில் இருந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது அது கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் அவங்க யூஸ் பண்ண அந்த ஸ்டோன் டூல்ஸை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போது லோயர் பேலியோலித்திக் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. லோயர் பேலியோலித்திக், கீழ்பழங்கற்காலம். கீழ்பழங்கற்காலம், கீழ்பழங்கற்காலம். இதை வேணால் ப்ராக்கெட்டில் 2 மில்லியன் இயர்ஸ் எகோன்னு போட்டுக்கோங்க. 2 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு. அதான் கீழ்பழங்கற்காலம். இங்கே வந்து கீழ்பழங்கற்காலத்தில் என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்கே கிடைச்சிது, என்ன கிடைச்சிது, எங்கன்னு தெரிஞ்சால் நமக்கு போதும். லோயர் பேலியோலித்திக் அதாவது கீழ்பழங்கற்காலம், அது வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆதாரம் கிடைச்ச சைட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ பகுதிகள். ஃபஸ்ட்டு வந்து பழங்கற்கால கருவி கிடைச்சது அதிரம்பாக்கம். அதிரம்பாக்கம் இதெல்லாம் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்பாங்க, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. அதிரம்பாக்கம் ஃபஸ்ட்டு, பல்லாவரம், அதிரம்பாக்கம், பல்லாவரம், குடியம், குதியம்னு சொல்லுவாங்க. இதுவும் சென்னையில் தான் இருக்குது. இது மூணுமே சென்னையில் இருக்குன்னு போட்டுக்கோங்க. ஒரு ஐஃபன் போட்டு மூணுமே சென்னை. அதிரம்பாக்கம், பல்லாவரம், குதியம், இது மூணுமே சென்னையில் இருக்குது. இது வந்து சென்னையில். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சென்னையில் எங்கெங்கெல்லாம் லோயர் பேலியோலித்திக் சைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது கர்நாடகாவில் ஹன்ஸ்கி வேலி. ஹன்ஸ்கி பள்ளத்தாக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது கர்நாடகாவில். ஹன்ஸ்கி வேலி, ஹன்ஸ்கி பள்ளத்தாக்கு, ஹா வடமொழி எழுத்து ஹா. ஹன்ஸ்கி பள்ளத்தாக்கு, இசாம்பூர் பள்ளத்தாக்கு. தமிழ்லையும் கமெண்ட்டில் போடணுன்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். வேணும்னா சொல்லுங்கள். ஹன்ஸ்கி பள்ளத்தாக்கு, இசாம்பூர் பள்ளத்தாக்கு, இசாம்பூர் வேலி. இது ரெண்டும் கர்நாடகாவில் இருக்குது. பேலியோலித்திக் அதாவது அந்த லோயர் பேலியோலித்திக் சைட்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குது, அதாவது எங்கெல்லாம் லோயர் பேலியோலித்திக் பீரியடில் யூஸ் பண்ண ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த பிளேசஸ்லாம். அதிரம்பாக்கம், பல்லாவரம், குதியம் மூணுமே சென்னையில் இருக்குது. ஹன்ஸ்கி வேலி, ஹன்ஸ்கி பள்ளத்தாக்கும் இசாம்பூர் பள்ளத்தாக்கும் கர்நாடகாவில் இருக்குது.
ரெண்டும் கம்மா போட்டு எழுதிட்டு ஒரு ஐஃபன் போட்டு கர்நாடகா அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து பிம்பேத்கா மத்திய பிரதேஷ். பிம்பேத்காங்கிறது மத்திய பிரதேஷில் இருக்குது. பிம்பேத்கா அப்படிங்கிறது மத்திய பிரதேஷில் இருக்குது. எழுதியாச்சா? பிம்பேத்கா மத்திய பிரதேஷில் இருக்குது. இந்த 3 சைட்டு மட்டும்தான் நமக்கு வந்து லோயர் பேலியோலித்திக் சைட்ஸாக கிடச்சிருக்கு. ஓகேவா? அதாவது கீழ் பழங்கற்காலத்தில் வாழ்ந்த பகுதிகள் வந்து எதெல்லாம் அப்படின்னா அது இந்த 3 ஸ்டேட்ஸில் இருக்கிற பார்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இவங்க எந்த மாதிரியான வாழ்க்கை முறை வாழ்ந்தாங்க, அடுத்தது இவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த கீழ் பழங்கற்கால மக்களின் வாழ்க்கை முறை. பிம்பேத்கா மத்திய பிரதேஷ், அதான் 3 ஸ்டேட். மத்திய பிரதேஷில் பிம்பேத்கா, கர்நாடகாவில் அன்ஸ்கி அண்ட் இசாம்பூர் வேலி, அதுக்கு அடுத்து வந்து தமிழ்நாட்டில் முக்கியமாக சென்னைன்னு சொல்லாத அதிரம்பாக்கம், பல்லாவரம், குதியம், இது 3. அப்போ இந்த 3 மாநிலங்களில் தான் லோயர் பேலியோலித்திக் பீரியட் மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க, கீழ் பழங்கற்கால மக்கள். இவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு டாபிக் போட்டுக்கோங்க. வே ஆஃப் லைஃப் எப்படி இருந்துச்சு. இவங்களோட வே ஆஃப் லைஃப்பில் ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஹண்டட் அனிமல்ஸ், அதாவது விலங்குகளை வேட்டையாடுதல், பழங்களை உண்ணுதல், ஃப்ரூட்ஸ். விலங்குகளை வேட்டையாடுறது, அந்த பழங்களை வந்து பறித்து சாப்பிட்றது, இந்த மாதிரி தான் இவங்களோட வாழ்க்கை வந்து போயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விலங்குகளின் சதை மற்றும் எலும்புகளை சாப்பிட்ருக்காங்க. விலங்குகளுடைய சதை மற்றும் எலும்புகளை சாப்பிட்ருக்காங்க. கன்சியூம்டு ஃப்ளெஷ் அண்ட் போன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். சும்மா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இது எழுதணும்னு கூட தேவையில்லை. எங்கே வாழ்ந்தாங்கன்றது தெரியணும். இவங்க வந்து லைவ்ட் இன் ஓப்பன் ஏர், திறந்த வெளியில் வாழ்ந்திருக்காங்க. இந்த மனிதர்கள் வந்து எவ்வளோ 22 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா, இவங்க வந்து திறந்த வெளியில் வாழ்ந்திருக்காங்க. சில பகுதிகளில் வந்து ரிவர் வேலிஸில் வாழ்ந்திருக்காங்க. ஓப்பன் ஏர், ரிவர் வேலிஸ், ஆற்று பள்ளத்தாக்குகள், திறந்த வெளி, ஆற்று பள்ளத்தாக்கு, கேவ்ஸ் அண்ட் ராக் ஷெல்டர்ஸ். குகைகள் மற்றும் பாறை தங்குமிடங்கள், திறந்தவெளி, ஆற்று பள்ளத்தாக்கு, குகை மற்றும் பாறை தங்குமிடங்கள். இந்த மாதிரியான வாழ்க்கை வந்து இவங்க வாழ்ந்திருக்காங்க. இவங்களுக்குன்னு தனி வீடெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி குகைகள்லையும் பாறையோட இடுக்குகள்லையும் வாழ்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சவுண்டு மூலமாக இருந்துச்சு. வேர்ட்ஸோ சவுண்டோ இருந்துச்சு, ஆனால் அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து என்னது, ப்ரீ ஹிஸ்டாரிக்கோட காலகட்டத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஹிஸ்டாரிக்னா எழுத்துப்பூர்வ ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ரீ ஹிஸ்டாரிக். எல்லாமே ப்ரீ ஹிஸ்டாரிக்னால என்னது,
எதுவுமே கிடைக்கல அப்படின்னு அர்த்தம், எழுத்துப்பூர்வமான ஆதாரம். அதனால இவங்க வந்து ஏதாவது ஊ ஹூ இந்த மாதிரி சவுண்டு மூலமாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் அதை வந்து நமக்கான ஆதாரம் எதுவும் கிடைக்கல, அவங்க எப்படி பேசிக்கிட்டாங்க என்ன பண்ணாங்கங்கிறது. ஓகே, அடுத்து வந்து மிடில் பேலியோலித்திக், இடைப்பழங்கற்காலம். இடைப்பழங்கற்காலம் இடைப்பழங்கற்காலம், மிடில் பேலியோலித்திக். இதுக்கான ஆதாரங்கள் எங்கே கிடச்சிருக்கு சைட்ஸ் அப்படின்னா, இடைப்பழங்கற்காலம் மிடில் பேலியோலித்திக் இது வந்து ஒரு 4 லட்சம் மில்லியன் வருஷத்துலேருந்து 40,000 வருஷம் வரைக்குமான காலகட்டம். 4 லட்சம் மில்லியன் வருஷத்தில் இருந்து 40,000 வருஷத்துக்கு இடைப்பட்ட காலகட்டம். 4 லட்சம் மில்லியன் இயர்ஸ். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் எழுத வேண்டாம், சும்மா தெரிஞ்சுக்கோங்க. மிடில் பேலியோலித்திக் இடைப்பழங்கற்காலம்னு போட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் அதிரம்பாக்கம், சென்னையில் அதிரம்பாக்கம். அதுக்கடுத்து ரிவர் வேலிஸ், இவங்க இருந்த ஆற்று பள்ளத்தாக்குகள்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஆற்று பள்ளத்தாக்குகளில் இவங்க இந்த இடைப்பழங்கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். இடைப்பழங்கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்று கிடைத்த இடம், அதாவது ஆற்று பள்ளத்தாக்குகள், ரிவர் வேலிஸ். நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா, நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனா. நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனா. அதே மாதிரி இவங்க பயன்படுத்தின கருவிகள் எல்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, டூல்ஸ் வந்து ரொம்ப சிறிய கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூளை இருந்திருக்கு. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வேட்டையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன கருவிகளை உருவாக்கியிருக்காங்க. அப்போ ஸ்மாலர் டூல்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சிறிய கருவிகள் அப்படின்னு போட்டுக்கோங்க, சிறிய கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஸ்டோன் டூல்ஸ் தான் இது எல்லாமே. பட் ஆனால் சின்னதாக அதை வந்து அந்த ஸ்டோனையே செதுக்கி சின்னதாக உருவாக்கியிருக்காங்க. ஸ்மாலர் டூல்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. பட் ஆனால் சம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து செதுக்கியிருக்காங்க, வித்தியாசமான முறையில் செதுக்கி பயன்படுத்தியிருக்காங்க. சிறிய கருவிகளை செதுக்கி நேர்ந்த வடிவமைப்பில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதான் மிடில் பேலியோலித்திக். அவ்வளோதான். அதுக்கு அடுத்து அப்பர் பேலியோலித்திக், மேல் பழங்கற்காலம். இப்போ வந்து 2 முடிச்சிட்டோம், கீழ் பழங்கற்காலம் முடிச்சிட்டோம், இடைப்பழங்கற்காலம் முடிச்சிட்டோம். இப்போ மூணாவதாக மேல் பழங்கற்காலம், அப்பர் பேலியோலித்திக். மேல் பழங்கற்காலம்னா அப்பர் பேலியோலித்திக். இந்த மேல் பழங்கற்காலம் அப்பர் பேலியோலித்திக்கு இது வந்து எங்கே ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, மெரல்பாவி இது எங்கே இருக்குன்னா கர்நாடகா. மெரல்பாவி இது எங்கே இருக்குன்னா கர்நாடகா. அடுத்தது கர்னூல் குகை, கர்னூல் கேவ்ஸ், இது வந்து ஆந்திர பிரதேஷ். ஆக்சுவலி இது தெலுங்கானான்னு சொல்லலாம். கர்னூலுங்கிறது தெலுங்கானா. இன்னொன்று இருக்குது, கர்னூல் அண்ட் கோதாவரி காணி.
கோதாவரி காணி. கர்னூல் கேவ்ஸ், கோதாவரி காணி, இது ரெண்டும் வந்து தெலுங்கானா. இன்கேஸ் ஆந்திரான்னு ஆப்ஷனில் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. தெலுங்கானா. மெரல்பாவி கர்நாடகா, கர்னூல் அண்டு கோதாவரி காணி இது ரெண்டும் தெலுங்கானா. அதுக்கடுத்து பாகோர் 1 அண்டு பாகோர் 3. பாகோர் BAHOR. பாகோர் 1, பாகோர் 1 அண்டு பாகோர் 3. பள்ளத்தாக்குகளோட பேர் இது. பாகோர் 1, பாகோர் 3. ரோமன் லெட்டரில் 1 3ன்னு போட்டுக்கோங்க. பாகோர் 1, பாகோர் 3. இந்த வேலிஸ், இந்த 2 வேலிஸும் மத்திய பிரதேஷில் இருக்குது. பாகோர் 1, பாகோர் 3 இந்த 2 பிளேஸும் வந்து இந்த 2 பள்ளத்தாக்குகளும் மத்திய பிரதேஷில் இருக்குது. அதுக்கடுத்து பாட்னே இன் மகாராஷ்டிரா. பாட்னே அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்குது. பாட்னே PATNE கமெண்ட்டில் இருக்குது. பாட்னே அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில். இது எல்லாமே மேல் பழங்கற்காலத்திற்கான கருவிகள் கிடைக்கப்பட்டதற்கான சான்றுகளாக விளங்கக்கூடிய இடங்கள். இப்போ பார்த்தது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, யார்? லோயர் பேலியோலித்திக், கீழ்பழங்கற்காலம். அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கற்களை அப்படியே யூஸ் பண்ணாங்க, லைட்டாக ஏதோ செதுக்கி அது மாதிரி யூஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க யூஸ் பண்ணது ஃபுல்லாக கல்லை டேரெக்டாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மிடில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கற்களை வந்து சிறிய முறையில் சின்னதாக ஒரு கத்தி மாதிரியோ ஏதோ ஒரு ஷேப்பில் அதை செதுக்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளேடு மாதிரி, பிளேடு அண்டு போன், அதாவது என்னது எலும்புகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. வேட்டையாடுறதுக்கு எலும்புகளையும், கூரிய எலும்புகள் இருக்கும் இல்லையா, அதையும் பயன்படுத்தியிருக்காங்க. மைக்ரோலித் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. மைக்ரோலித் அப்படின்னா என்னது? சிறிய, அதாவது மைக்ரோலித்னா நுண் கற்கருவின்னு சொல்லலாம். பட் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் மைக்ரோலித்துன்னே போட்டுக்கோங்க. அதை ரொம்ப நுண்ணிய கருவிகளையும் இவங்க உருவாக்கியிருக்காங்க. மைக்ரோலித்ஸ் ப்ளஸ் வந்து போன், பிளேட் அண்டு போன் டூல் டெக்னாலஜிஸ், அதாவது விலங்குகளோட எலும்புகளையும் கருவியாக மாற்றிருக்காங்க, வேட்டையாடும் கருவியாக மாற்றி பயன்படுத்தியிருக்காங்க. அப்பர் பேலியோலித்திக்கில் விலங்குகளுடைய அந்த எலும்புகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து கருவியாக மாற்றி வேட்டையாட பயன்படுத்தியிருக்காங்க. அதிகமாக இந்த இடத்துல இந்த அப்பர் பேலியோலித்திக்கு கிடைச்ச சான்று, இப்போ நிறைய பிளேஸ் சொன்னோம் இல்லையா, இது இந்த அப்பர் பேலியோலித்திக்கில் கிடைச்ச சான்றுகள் என்ன அப்படின்னா பெட்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் அதிகமாக கிடைச்சிருக்கு. மணிகளும் ஆபரணங்கள், மணிகள் மற்றும் ஆபரணங்கள் தான் அதிகமாக கிடைச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஆபரணங்கள், பெட்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ், மணிகள் மற்றும் ஆபரணங்கள். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வந்து இதுதான், தொல்லியல் சான்றுகளாக கிடைச்சது மணிகள் மற்றும் ஆபரணங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச்சோட எக்ஷெல்ஸ் இருக்குல்ல,
அது நெருப்புக்கோழியோட முட்டை ஓடுகள். ஆஸ்ட்ரிச்சோட எக்ஷெல்ஸும் வந்து கிடச்சிருக்கு. அப்பர் பேலியோலித்திக், அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான கொஷின். ஆஸ்ட்ரிச்சோட எக்ஷெல்ஸுங்கிறது பேலியோலித்திக் பீரியடில் கிடச்சிது, அதுவும் அப்பர் பேலியோலித்திக் பீரியடில் கிடச்சிது. நெருப்புக்கோழியோட முட்டை ஓடு, நெருப்புக்கோழியின் முட்டை ஓடு ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த காலத்துது. ஆஸ்ட்ரிச் எக்ஷெல்ஸ் இது வந்து பாட்னேல கிடச்சிருக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கிற பாட்னே. இது ரொம்ப முக்கியமானது, அதனால இதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. எந்த காலகட்டம்னா அப்பர் பேலியோலித்திக்கில் கிடச்சிருக்கும், அதாவது மேல் பழங்கற்காலம். இப்போ நம்ம வந்து கற்காலம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பழங்கற்காலம் அப்படிங்கிற டாப்பிக்கை முடிச்சிருக்கோம், பேலியோலித்திக் அப்படிங்கிற டாப்பிக்கை முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீசோலித்திக் அப்படிங்கிற ஒரு டாபிக். மீசோலித்திக் அப்படிங்கிறது என்னது? இடைக்கற்காலம். பழங்கற்காலத்தை மூணாக பிரித்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். அதுக்கடுத்து இடைக்கற்காலம் மீசோலித்திக் அப்படிங்கிறத பார்க்குறோம், மிடில் ஸ்டோனேஜ். அது பிரேக் அப்புறம் பார்க்கலாம். பழைய கற்காலம், ஓகேவா, அதாவது பேலியோலித்திக்கில் காமனான பாயிண்ட் இது. நெருப்பை வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க பேலியோலித்திக் பீரியடில். எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு காடு வந்து பற்றிக்கிட்டு எரிஞ்சிருக்கு காடெல்லாம். அந்த டைமில் அந்த காட்டுக்குள்ளே இருந்த விலங்குகள் எல்லாம் எரிஞ்சு செத்து போயிருக்கு. அப்போ வந்து அது எரிஞ்சு அணைஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல மனிதர்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள். அப்போது அந்த விலங்குகள் எல்லாம் எரிஞ்சு விழுந்து கிடக்கிறத பார்த்து அதெல்லாம் சாப்பிட்றாங்க. இப்போ ஒரு விஷயத்தை அவங்க உணர்றாங்க, என்னது? இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து ஒரு விலங்கை வேட்டையாடுவாங்க, அப்படியே அதை பிச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க. பட் ஆனால் இப்போ சாப்பிட்ட அந்த விலங்கோட உடல் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது இது வந்து காட்டில் நெருப்பில் எரிஞ்சதுனால இது வந்து டேஸ்ட்டாக இருக்குது, அப்போது நம்ம நெருப்பை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு சிக்கி முக்கி கற்களை யூஸ் பண்ணுறாங்க. 2 கல்லை யூஸ் பண்ணி அது மூலமாக நெருப்பை உருவாக்குறதுக்கான மெத்தடை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து வந்து உணவை வந்து வேக வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் நெருப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது இன்றைக்கும் நெருப்பை அதாவது 2 கற்களை வச்சு நெருப்பை உருவாக்குற பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, ஊட்டி இந்த சைடு, அங்கெல்லாம் வந்து இன்றைக்கும் நெருப்பை வந்து கற்களை பயன்படுத்தி உருவாக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னது? யூசஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பேலியோலித்திக் பீரியடில் வாழ்ந்த மக்கள். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பழங்கற்கால மனிதர்கள் தான் நெருப்போட பயன் வந்து கண்டுபிடிச்சாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க அதை உருவாக்குற முறையை. அதுக்கடுத்த பாயிண்ட்டு, இவங்க யூஸ் பண்ண கல், அதுக்கு பேர் வந்து குவாட்சைட் அப்படின்னு சொல்கிறாங்க, குவாட்சைட் ஸ்டோன்ஸ். அதனால இவங்களை வந்து குவாட்சைட் ஹியூமன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. குவாட்சைட் கற்களை பயன்படுத்தினதுனால குவாட்சைட் மனிதர்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க இவங்களை, பேலியோலித்திக் மக்களை. பழங்கற்கால மனிதர்களை குவாட்சைட் மனிதர்கள் அப்படின்னும் சொல்லலாம், குவாட்சைட் ஹியூமன்ஸ். அதுக்கடுத்து கடைசியாக இவங்களை பற்றி நம்ம பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பழைய கற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் மாதிரி இன்றைக்கும் வாழ்கிறவங்க ஒரு இடத்துல இருக்காங்க. யாருக்காவது தெரியுமா? அந்த மனிதர்கள்கிட்ட நம்மளை மாதிரி மனிதர்கள் போகவே முடியாது. ஏன்னா நம்மளெல்லாம் வேற்று கிரக மனிதர்கள் நினச்சி நம்மளை வில்லால் அடிச்சே கொண்டுருவாங்க, நம்மளை நெருங்கவே விட மாட்டாங்க, உடை அணிய மாட்டாங்க. இன்றைக்கும் இலைகள் அணிஞ்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது உலகத்திலே மனிதன் போக முடியாத ஒரு இடம்னா அது இதுதான். ஒரு 4-5 இடம் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் இதுதான் ஃபஸ்ட்டில் இருக்குது, டாப்பில் இருக்குது. நீக்ரிட்டோஸ் அப்படின்னு ஒரு பழங்குடியினரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீக்ரிட்டோக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீக்ரிட்டோஸ் இவங்க வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐஸ்லாண்டில் வாழ்கிறாங்க, அந்தமான் நிக்கோபார் தீவில் வாழ்கிறாங்க. உலகத்திலேயே இந்த மனிதர்கள் போவதற்கு டேஞ்சரான ஒரு பிளேஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் இந்த பிளேஸ் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து குறைஞ்சபட்சம் 200 பேரோ என்னமோ தான் உயிர் வாழ்கிறாங்க மொத்தமே. பட் இவங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தான மனிதர்கள். இவங்களுக்கு நம்மள மாதிரி மனிதர்களை பார்த்தா பிடிக்காது, அதனால் மனுஷங்க போகவே முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகளை விதித்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்றைக்கும் அந்தமான் நிக்கோபாரில். இவங்களை வந்து நீக்ரிட்டோஸ், இவங்கள மாதிரியான, அதாவது பழங்கற்கால மனிதர்களை போன்று வாழக்கூடிய மனிதர்கள் தற்போதும் எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீக்ரிட்டோஸ் அப்படின்னு பேர். ரொம்ப குறைவான மக்கள் வாழக்கூடிய பழங்குடியினர் இவங்க தான்.
இப்போ எழுதிக்கோங்க மீசோலித்திக், இடைக்கற்காலம். பழங்கற்காலம் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து இடைக்கற்காலத்துக்கு வந்துட்டோம். மீசோலித்திக் பீரியட், மிடில் ஸ்டோனேஜ், இடைக்கற்காலம். இடைக்கற்காலம் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் அக்கர் ஆனது இந்த பீரியட் தான். லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் அக்கர்ஸ் இன் திஸ் பீரியட் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. அதாவது பல மாற்றங்கள் நிகழ்ந்த காலம், மனிதனின் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழ்ந்த காலம் இந்த மீசோலித்திக் பீரியட், இடைக்கற்கால காலகட்டம் தான். அப்போது இந்த காலகட்டத்தில் என்ன மாற்றம் நடந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சைட்ஸை பார்த்தலாம். இம்பார்ட்டன்ட் சைட்ஸ், முக்கிய பகுதிகள், அதாவது இடைக்கற்காலம் நிகழ்ந்த காலகட்டம், இடைக்கற்காலம் நிகழ்ந்த காலகட்டம், அந்த பகுதிகள், இடைக்கற்காலம் நிகழ்ந்த பகுதிகள். லங்கஞ்ச், குஜராத்தில் லங்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஏரியா, குஜராத்தில் லங்கஞ்ச். குஜராத்தில் இருக்கிற லங்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் வாழ்ந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு லங்கஞ்சுங்கிறது எங்கே இருக்குன்னா குஜராத். லங்கஞ்ச் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத்தில் லங்கஞ்ச் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. ரெண்டாவது மத்திய பிரதேஷில் ஆதம்கர், மத்திய பிரதேஷில் ஆதம்கர், மத்திய பிரதேஷில் ஆதம்கர். மத்திய பிரதேஷில் ஆதம்கர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் சில பகுதி, பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், யூபி அண்ட் பீகார், உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார். இதெல்லாம் தான் என்னது மீசோலித்திக், அதாவது இடைக்கற்காலத்திற்கான சான்றுகள் கிடைக்கப்பெற்ற இடம், இடைக்கற்காலத்திற்கான சான்றுகள் கிடைக்கப்பெற்ற இடம். எக்ஸாம்பிள்ஸ் ஐடென்டிஃபைடு இன் மீசோலித்திக் பீரியட் அப்படின்னா குஜராத்தில், மத்திய பிரதேஷில், உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான், இந்த ஃபைவ் பிளேசஸில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பாறை தங்குமிடங்கள் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 3 பிளேஸில், 4 பிளேஸில் வந்து பாறை தங்குமிடம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ராக் ஷெல்டர் சைட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன், தெரிஞ்சுக்கோங்க, இந்த மீசோலித்திக் மக்கள் வாழ்ந்த ராக் சைட்ஸ், இடைக்கற்கால மக்கள் வாழ்ந்த பாறை தங்குமிடங்கள், ராக் ஷெல்டர்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் தான். 4 பிளேஸுமே மத்திய பிரதேஷில் கிடச்சிருக்கு. அந்த 4 பிளேஸ் வந்து கமெண்ட்டில் போடுறேன். லேகாக்கியா, லேகாக்கியா, பகாய்கோர், பகாய்கோர், ஆதம்கர், பிம்பெத்கா, இந்த 4 பிளேஸ். இந்த 4 பிளேஸில் ராக் ஷெல்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, பாறை தங்கும் இடங்கள். கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள். லேகாக்கியா, பகாய்கோர் இல்லை பகாய்கர், ஆதம்கர், பிம்பெத்கா, இந்த 4 பிளேஸுமே மத்திய பிரதேஷில் இருக்குது. அது தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த 4 பிளேஸ்லேயுமே ராக் ஷெல்டர்ஸ், அதாவது பாறை தங்குமிடங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே, இவங்க பீரியடில் தான் மாற்றங்கள் அதிகமாக நிகழ்ந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதிகமான சேஞ்சஸ் அக்கறானது இவங்க பீரியடுன்னு சொன்னோம் இல்லையா. அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, அனிமல்ஸை வந்து வளர்க்கக்கூடிய முறை வந்து இவங்க பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மிருகங்களை வளர்க்கக்கூடிய முறை, எக்ஸாம்பிளுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக மீன் வளர்ப்பு. ஓகேவா, மீன் வளர்க்குற முறையை வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த பீரியடில். மீன் வளர்க்கக்கூடிய முறை ஃபிஷ் டொமஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த இன்னொரு சைட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கிடைச்ச சைட் இன்னும் ஒன்று மட்டும் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். தூத்துக்குடி தேரி, தூத்துக்குடியில் தேரி அப்படிங்கிற பகுதி, தூத்துக்குடியில் தேரி. ஆமாம், ராக் சைட்ஸ் இல்லை, அந்த மீசோலித்திக்கான சைட்ஸ் எழுதியிருப்பீங்கள்ல, இடைக்கற்காலத்துடைய பகுதிகள், அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தூத்துக்குடியில் தேரி அப்படிங்கிற பகுதியும் அங்கேயும் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆதாரங்கள் என்ன கிடச்சிருக்கு தூத்துக்குடியில் தேரியில் அப்படின்னா, மணல் குன்றுகள் கிடச்சிருக்கு. சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. மணல் குன்றுகள், தூத்துக்குடியோட தேரி பகுதிகளில் மணல் குன்றுகள் கிடச்சிருக்கு. மீசோலித்திக்கில் இதுவும் ஒரு பார்ட்டு, இதுவும் ஒரு பிளேஸ். அதே மாதிரி இவங்க கிட்ட தான் முதல்ல பரீட் த டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் வந்திருக்கு. அதாவது என்னது, இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இவங்க கிட்ட தான் முதல்ல வந்திருக்கு. இறந்தவங்களை புதைக்கக்கூடிய பழக்கம் இடைக்கற்காலத்தில் தான் உருவாகியிருக்கு. அதனால தான் இதை மாற்றங்களை நிகழ்ந்த காலம் அப்படின்னு சொல்கிறோம். மாற்றங்கள் நிகழ்ந்த காலமில் முக்கியமாக பார்க்குறது பரீட் த டெட், அதாவது இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாகுபடியே இவங்க தொடங்கியிருக்காங்க. சாகுபடி, ப்ரிமிட்டிவ் கல்டிவேஷன், பழமையான சாகுபடியே தொடங்கியிருக்காங்க. பழமையான சாகுபடி, பயிர் செய்கிறது. ஏன் பயிர் செய்கிறது தெரிஞ்சிச்சு இவங்களுக்குன்னு ஒரு விஷயம் சொல்லணும், தெரிஞ்சுக்கோங்க. இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பயிர் சாகுபடி, பழமையான பயிர் சாகுபடி செஞ்சாங்கன்னு எழுதிக்கோங்க. பட் அது எப்படி செஞ்சாங்கன்னா, இவங்க வந்து பழங்காலத்தில் என்ன சொன்னோம், இதுக்கும் முன்னாடி பேலியோலித்திக் பீரியடில் பழங்கள் சாப்பிட்றது வழக்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஏன்னா அங்கே கிடைக்கிறது அதுவாக தான் இருக்கும். விலங்குகளை வேட்டையாடுறது, உணவு சேகரிக்கிறது, ப்ளஸ் வந்து பழங்களை பறித்து சாப்பிட்றது. அப்படி சாப்பிட்ட பழத்தை அதில் கொட்டை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கடிக்க முடியாதெல்லாம் கீழே போடுறாங்க இல்லையா. அப்போ அந்த சீடு என்ன ஆகுது, வளர்ந்து வருது. ஆற்றங்கரை ஓரத்தில் தான், ஆற்று பள்ளத்தாக்குகளில் தான் தங்கியிருக்காங்க. அப்படி தங்கியிருக்கும் போது அங்கே கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டு கீழே போட்டிருக்காங்க. அதுலேருந்து ஏதோ ஒன்று முளைச்சி வர்றதை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு தான் விவசாயம் அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்கு. புரியுதா? அப்போ அவங்க சாப்பிட்டு போட்ட பழத்தோட கொட்டையை கீழே போட்டிருக்காங்க, அவங்களுக்கே தெரியாமல் விழுந்திருக்கு. அது கொஞ்ச நாட்கள்லேயும் ஒரு செடியாக முளைச்சி வந்திருக்கு. அதை பார்த்து ஏதோ ஒன்று அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரியான விஷயமெல்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கு. அப்போது இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கல்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சாகுபடி முறையை வந்து தொடங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து புதைக்கிற பழக்கம் இவங்ககிட்ட தான் வந்திருக்கு. ஆர்டிஸ்டிக் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. டெவலப்டு ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ், அதாவது கலைகளை
வளர்க்கும் முறை, கலைகளை மேம்பட்டதுன்னு எழுதிக்கோங்க. கலைகளை உருவாக்கும் முறை மேம்பட்டது. அதாவது குகையில் ஓவியம் வரைகிறது அதெல்லாம் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. கலைகள் மேம்பாட்டு திறன், கலைகள் மேம்பாட்டு திறன், டெவலப்டு ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ், கலைகள் மேம்பாட்டு திறன் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி வில் அம்புலாம் பயன்படுத்தினது இவங்க தான். மீசோலித்திக் பீரியடில் தான் வில் அம்பு எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இடை கற்கால மக்கள் வில் அம்பு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வில் அம்புல ரொம்ப சின்ன டூல்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, மைக்ரோலித்திக் டூல்ஸ். புரியுதா? எதுக்காக மைக்ரோலித்திக் டூல்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, நுண்கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க வில்லம்பு மூலமாக. எதுக்காக அப்படின்னா, சின்ன சின்ன அனிமல்ஸ் இருக்கும்ல, அதாவது இந்த மீன்களை வேட்டையாடுறது, பறவைகளை வேட்டையாடுறது, இந்த மாதிரி விஷயத்துக்காக இந்த மைக்ரோலித்திக்கான டூல்ஸை வந்து பயன்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. இவ்வளோ தான் நம்ம வந்து மீசோலித்திக்கில் பார்க்க போகிற விஷயம். நுண்கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க, அதான் ரொம்ப முக்கியம். நுண்கருவிகள்னால் மைக்ரோலித்திக் டூல்ஸ். புரியுதா? அவங்க வந்து குவாட்சைட் கல்லை பயன்படுத்தினதுனால குவாட்சைட் ஹியூமன் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க நுண்கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க, மைக்ரோலித்திக் டூல்ஸ். அதனால் மைக்ரோலித்திக் பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம், மைக்ரோலித்திக் ஹியூமன். இல்லைனா மைக்ரோலித்திக் பீரியட் அப்படின்னும் சொல்லலாம். இதை மைக்ரோலித்திக் பீரியட் அப்படிங்கிறதும் சொல்லலாம். அதுக்கடுத்து இவங்க தான் முதல்ல பானையை வந்து உருவாக்குறாங்க. பானை வனைதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. பாட் மேக்கிங் அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது இவங்க தான். அதாவது எந்த மாதிரினா, ஆரக்கால் இல்லாத சக்கரம், ஆரக்கால், சரி அது இங்கே வேண்டாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். பானை வனைதல் மட்டும் எழுதிருங்க இங்க. பானை வனைதல், பானையை வந்து உருவாக்குறது இங்கே தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது எல்லா புதிய விஷயங்களும் இந்த இடைக்கற்காலத்தில் தான் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இடைக்கற்காலத்தை நம்ம மாற்றங்கள் நிகழ்ந்த காலம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால இது ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக எங்கே போயிடலாம் அப்படின்னா நியோலித்திக்கு போயிடலாம். அதாவது புதிய கற்காலம். நியோலித்திக் அப்படின்னா புதிய கற்காலம், புதிய கற்காலம், நியோலித்திக் பீரியட். ஓகே, அதோட இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் என்னென்னு எழுதிக்கோங்க. முக்கிய இடங்கள், புதிய கற்காலத்திற்கான சான்றுகள் கிடைக்கப்பெற்ற முக்கிய இடங்கள் ரொம்ப முக்கியம். இந்த இடங்கள் அது நிறைய டைம் கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க, அதனால் இதை தெளிவாக எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து புதிய கற்காலத்திற்கான சான்றுகள் கிடைக்கப்பெற்ற இடம் அப்படின்னா பையம்பள்ளி, தமிழ்நாட்டில் பையம்பள்ளி, வேலூரில் இருக்கும். இது நம்ம ஆக்சுவலி இந்த சைட்ஸை பற்றி தமிழ்நாட்டில் மட்டும் டீட்டெயில்டாக ஒரு படிப்போம். எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ரீசெண்டாக எங்கே எத்தனாவது கட்டம் அகலாய்வு, இதெல்லாம் நம்ம தனியாக கரண்ட் அஃபேரில் படிச்சுப்போம். ப்ளஸ் வந்து யூனிட் 6 வந்து இதை தனி ஒரு டாபிக், அகழ்வாராய்ச்சி இடங்கள் பற்றி, அதனால் நம்ம அதை படிச்சுக்கலாம். பையம்பள்ளி வேலூரில் தமிழ்நாட்டில் இருக்குது, புதிய கற்காலத்துக்கான ஆதாரம் கிடைச்ச இடம். அதுக்கடுத்து இது வந்து தமிழ்நாடு பையம்பள்ளிங்கிறது. அடுத்து வந்து மஸ்கி, பிரம்மகிரி, பிரம்மகிரி, ஹாலூர்னு சொல்லுவாங்க. ஹல்லூர் கமெண்ட்டில் போகிற வெயிட் பண்ணுங்கள். கொடைக்கல் இது எல்லாமே கர்நாடகா.
மஸ்கி, பிரம்மகிரி, ஹல்லூர், கொடைக்கல் இது 4மே கர்நாடகாவில் இருக்கிற சைட்ஸ். நியோலித்திக் பீரியடில் கிடைத்த சைட்ஸு. மஸ்கி, பிரம்மகிரி, ஹல்லூர், கொடைக்கல் இந்த 4 சைட்ஸுமே கர்நாடகாவில் இருக்குது. அடுத்து வந்து ஆந்திர பிரதேஷில் வந்து அத்னர். நீங்களே பார்த்துக்கோங்க, அது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணியிருக்கேன், அதை வச்சு தமிழ் எழுதிக்கோங்க. அத்னர், UTNUR. உட்னரோ இல்லை அத்னர் ரெண்டில் ஏதோ ஒன்று மாதிரி வரும், அது மட்டும் எழுதிக்கோங்க நீங்கள். இது வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஏபின்னு போட்டுக்கோங்க போதும். மத்திய பிரதேஷ்னா எம்பின்னு போட்டுக்கோங்க. இது வந்து ஆந்திர பிரதேஷ். அத்னூருங்கிறது ஆந்திர பிரதேஷ். அடுத்து வந்து காஷ்மீர் வேலி, 4வது காஷ்மீர் வேலி, காஷ்மீர் பள்ளத்தாக்கு. அடுத்து வந்து சிரந்த் அப்படின்னு ஒன்று பீகாரில் சிரந்த் கமெண்ட்டில் இருக்குது. பீகாரில் சிரந்த். அதுக்கடுத்து பேலன் வேலி உத்தரப்பிரதேஷ். பேலன் பள்ளத்தாக்கு உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஆக்சுவலி இந்த நியோலித்திக்குங்கிற புதிய கற்கால பீரியட் அப்படிங்கிறது இந்தியாவை விட அதிகமாக பாகிஸ்தானில் தான் இருந்திருக்கு. கரண்ட் பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்ட மக்கள் வந்து எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு பார்ப்போம். வே ஆஃப் லைஃப், வாழ்க்கை முறை. அடுத்தது வாழ்க்கை முறை. ஓகேவா, வாழ்க்கை முறை. இவங்க வந்து எந்த மாதிரியான வாழ்க்கை முறை அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் அக்ரிகல்ச்சர், வேளாண்மை பண்ணியிருக்காங்க. வேளாண்மை பண்ணியிருக்காங்க. ஃபுட் ப்ரொடக்ஷன், அதில் முக்கியமாக ஃபுட் ப்ரொடக்ஷன், உணவு உருவாக்கம், வேளாண்மை மூலமாக உணவு வந்து உற்பத்தி பண்ணுறது, உணவு உற்பத்தி, டொமஸ்டிஃபிகேஷன், வளர்ப்பு முறை, வேளாண் வளர்ப்பு முறை, உணவு உற்பத்தி, வேளாண் வளர்ப்பு முறை, பாலிஷிங் ஆஃப் ஸ்டோன் டூல்ஸ், கூரிய கற்கருவிகளை உருவாக்குறது, கூரிய கற்கருவிகள் உருவாக்குதல், பானை வனைதல், அதுக்கடுத்து சக்கரம் அப்படின்னு ஒன்று இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சக்கரம் அப்படின்னு ஒன்று ஃபஸ்ட்டு இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. வீல் கண்டுபிடிச்சது எந்த பீரியட்லனா, நியோலித்திக் பீரியடில், புதிய கற்காலத்தப்போ தான் வந்து வீல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் அந்த வீலில் வந்து ஸ்போக்ஸ் இருக்காது. இப்போ இருக்கிற சக்கரத்துக்கு நடுவில் வந்து அந்த இது இருக்கு இல்லையா, சக்கரம்னா சும்மா இருக்காது,
நடுவில் அந்த ஸ்போக்ஸ் ஆரங்கள் இருக்கும், கோடு மாதிரி அப்படி அப்படியே இருக்கும். அதெல்லாம் கிடையாது, அது இல்லாமல் கண்டுபிடிச்சாங்க. பிற்காலத்தில் தான் அந்த ஸ்போக்ஸ் வந்துச்சு. வித்தவுட் ஸ்போக்ஸோடு இருக்கிற வீல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நியோலித்திக்கில். அதாவது ஆரங்கள் இல்லாத சக்கரம் கண்டுபிடிப்பு. சரி, இவங்க என்ன மாதிரியான அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் எல்லாம் வந்து வளர்த்துறாங்க, வேளாண்மை பண்ணாங்கன்னு எழுதிக்கோங்க. வேளாண்மை செய்த பயிர்கள், வேளாண்மை செய்த பயிர்கள், புதிய கற்காலத்தில் வேளாண்மை செய்த பயிர்கள் என்ன அப்படின்னா வீட் கோதுமை, கோதுமை, பார்லி, வீட், கோதுமைன்னு சொல்லக்கூடிய வீட், பார்லி, அடுத்து ரைஸ், அரிசின்னு சொல்லக்கூடிய ரைஸ், அடுத்து தானியங்கள்னு சொல்லக்கூடிய மில்லட், இதெல்லாம் தான். இந்த 4 பொருட்கள் தான் வந்து முக்கியமாக இந்த 4 வகையான பயிர்களை தான் வந்து பயிரிட்டிருக்காங்க. அடுத்து டொமஸ்டிஃபிகேஷன், இவங்க வளர்த்த விலங்குகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஷீப், கோட், கேட்டில். அதாவது ஷீப்னா என்ன வரும், கோட்னா ஆடு, ஷீப்னா வெள்ளாடா, அது எழுதிக்கோங்க. ஷீப்பு, கோட்டு, கேட்டில் கால்நடை மாடுகள். ஷீப், கோட், கேட்டில், இது 3. அதுக்கடுத்து கிளாத், செம்மறி ஆடு. ஓகே, ஷீப், செம்மறி ஆடுகள், ஆடுகள், அப்புறம் மாடுகள். இதெல்லாம் வந்து வளர்த்துருக்காங்க. கிளாத்து, காட்டன் அண்ட் வூல். அதாவது பருத்தி மற்றும் கம்பளி ஆடைகளை பயன்படுத்தியிருக்காங்க. கிளாத், பருத்தி மற்றும் கம்பளி ஆடைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க பயன்படுத்தின கருவிகள், டூல்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே புதிய கற்காலம். இவங்க பயன்படுத்தின டூல்ஸ், ஸ்டோன் டூல்ஸ், கற்கருவிகள், அடுத்து பாலிஷ்டு ஏக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, கோடாரி, பளபளப்பான கோடாரி, பாலிஷ்டு ஹேக்ஸ், பளபளப்பான கோடாரி இவங்க பயன்படுத்தின. அதே மாதிரி இவங்க பீரியடில் தான் வந்து வீடு கட்டி குழுவாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த நியோலித்திக் பீரியடில் தான் வீடு கட்டி ஒரு கூட்டமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 ஃபேமிலி இது மாதிரி வந்து ஒவ்வொன்றா பக்கத்தில் வீடு கட்டி ஒரே இடத்துல எல்லாருமே வாழ ஆரம்பித்த காலகட்டம் நியோலித்திக் பீரியட், புதிய கற்காலம். அப்போ தான் வந்து ஒன்றா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த பீரியடில் செங்கலால் கட்டப்பட்ட வீடுகளில் வாழ்ந்திருக்காங்க. அதாவது செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கட்டுமானம் அப்படின்னா மட் பிரிக் ஹவுஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது மண் செங்கல் வீடுகள், மண்ணால் செய்யப்பட்ட செங்கல் மூலமாக வீடு கட்டியிருக்காங்க. மண் செங்கல் வீடுகள், மட் பிரிக் ஹவுசஸ் இவங்க இருந்தது. அதே மாதிரி சவப்பெட்டிகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க சவப்பெட்டிகளில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது எதுதான் அர்ன்ஸு, இந்த யூஆர்என்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல,
லார்ஜ் அரன்ஸ், அதாவது என்னென்னா தமிழில் சொல்லணுன்னா தாலிகள், முதுமக்கள் தாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து புதைக்கிறதுக்காக ஒரு மனிதனை வந்து சவப்பெட்டியில் வச்சு புதைக்கிறோம்ல, இப்போ அந்த மாதிரி அந்த பீரியடில் புதைக்கிறதுக்கு அரன்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதுமக்கள் தாலிகள், பெரிய முதுமக்கள் தாலிகளை சவப்பெட்டிகளாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய முதுமக்கள் தாலிகளை சவப்பெட்டிகளாக பயன்படுத்தியிருக்காங்க. அதான் பியூரியல்ஸ். லார்ஜ் urns used as coffins. இந்த பீரியடில் தான் பருப்புன்ற ஒரு விஷயம் வந்து வேர்ல்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து. அதெல்லாம் தேவையில்லை, இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். அடுத்து வந்து நம்ம மெட்டல் ஏஜ்னு ஒன்று பார்த்தோம்ல. ஃபஸ்ட்டு பேலியோலித்திக், அதுக்கு அடுத்து வந்து மீசோலித்திக், நியோலித்திக்னு 3ஆக பிரித்தோம். ஃபஸ்ட்டு அந்த எந்த பீரியடை நம்ம 3ஆக பிரித்தோம்? ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடை தான் நம்ம 3ஆக பிரிச்சிருப்போம். அதுக்கப்புறம் கீழே தனியாக மெட்டல் ஏஜ்னு ஒன்று எழுத சொன்னோன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ப்ரீ ஹிஸ்டாரிக்னாலே என்ன சொல்லிட்டேன், எழுத்து முறை கிடைக்காத காலகட்டம் தான் ப்ரீ ஹிஸ்டாரிக். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல, நோ ரிட்டன் ப்ரூஃபா அந்த மாதிரி சொல்லலாம். அதாவது நோ ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் தான் நோ ஸ்கிரிப்ட், எழுத்து முறை கிடைக்காத காலகட்டம். அதுதான் இப்போ வரைக்கும் பார்க்குறோம். இப்போ வந்து பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் 3மே முடிச்சிட்டோம். கற்காலம், அதாவது பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் 3மே முடிச்சிட்டோம். இப்போ வந்து மெட்டல் ஏஜ். மெட்டல் ஏஜ்னால் என்னது? அதாவது உலோக காலம் அப்படின்னு சொல்லலாம். மெட்டல் ஏஜ் அப்படிங்கிறது உலோக காலம். உலோக காலத்தை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஓகேவா? மெட்டல் ஏஜ் அப்படிங்கிற பார்ட்டு 4வதாக நம்ம வந்து ஸ்டோன் ஏஜ் பீரியடில் 4வதாக பார்க்குறது தான் மெட்டல் ஏஜ். அந்த மெட்டல் ஏஜை 2ஆக பிரிக்கிறோம். மெட்டல் ஏஜ் மீன்ஸ் உலோக காலம். இந்த உலோக காலத்தை நம்ம வந்து 2ஆக பிரிக்கிறோம். உலோக காலம் அப்படிங்கிறத நம்ம 2ஆக பிரிக்கிறோம். அது என்ன அப்படின்னா, ஒன்று சாக்கோலித்திக், ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து அயான் ஏஜ். 2 இருக்குது மொத்தம், சாக்கோலித்திக், அயான் ஏஜ். அதாவது சாக்கோலித்திக்னா செம்பு காலம் ஃபஸ்ட்டு. சாக்கோலித்திக்குங்கிறது செம்பு காலம். 2வது அயான் ஏஜ், இரும்பு காலம். 2ஆக பிரிக்கிறோம். ஓகேவா? மெட்டல் அப்படிங்கிறது உலோகம். உலோகத்தை வச்சு எந்தெந்த உலோகம் ஃபஸ்ட் யூஸ் பண்ணாங்க, செகண்ட் யூஸ் பண்ணாங்கன்றதை வச்சு தனித்தனியாக 2 காலகட்டமாக பிரிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கற்களை பயன்படுத்தி வாழ்ந்திருக்காங்க, அதுக்கடுத்து செம்பு பயன்படுத்தி வாழ்ந்திருக்காங்க, காப்பரை பயன்படுத்தி, அதுக்கப்புறம் இரும்பை பயன்படுத்தி வாழ்ந்திருக்காங்க. இப்படி தான் மக்களோட லைஃப் வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது என்னது? இவ்வளோ நேரம் பார்த்தது கல்லை பயன்படுத்தி எப்படிலாம் வாழ்ந்தாங்கன்றதை பார்ட்டாக பிரித்து பார்த்தோம். இப்போது ஒரு உலோகம் மெட்டலை பயன்படுத்தி அது இரும்பாங்கிறது ஒவ்வொன்றத்தை பற்றியும் பார்க்குறோம். இப்போ சாக்கோலித்திக்குன்னு போட்டிருப்பீங்கள்ல, செம்பு காலம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செம்பு காலத்தை திரும்பவும் பிரிக்கிறாங்க. அது செம்பு காலம் அப்படிங்கிறது காப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, செம்புங்கிறது. அந்த காப்பரை என்ன சொல்கிறோன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். புரியுதா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம். ஏன் காப்பர் ஸ்டோன் ஏஜ் பீரியட், சாக்கோலித்திக் பீரியட்னு சொல்கிறோம் சிந்து சமவெளி நாகரிகத்தை அப்படின்னா, இந்த பீரியடில் இரும்புன்னு ஒன்று கிடைக்கவே இல்லை. புரியுதா? சிந்து சமவெளி நாகரிகம் காலகட்டத்தில் இரும்புன்னு ஒன்று கிடைக்கவே இல்லை. அந்த பீரியடில் பயன்படுத்தினது எல்லாமே என்னது அப்படின்னா செம்பு மட்டும்தான், காப்பர் மட்டும்தான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இரும்புன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறது தெரியணும். இந்த காலகட்டத்தில் பயன்பாட்டில் இரும்பு இல்லை. அதுக்கப்புறம் தான் இரும்புன்னு ஒன்று உள்ளே வந்திருக்கு. எப்போ அப்படின்னா, வேத கால மக்கள் வாழ்ந்த காலகட்டம், வேதிக் பீரியடில் தான் இரும்புன்னு ஒன்று வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இரும்பு கிடையாது. அப்போது
முதலில் உலகத்தில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? அதாவது இந்த வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு பயன்படுத்தின மெட்டல் எதுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்வீங்க? கண்டிப்பாக அது என்ன? அது காப்பர் தான். அதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சராக இருக்கணும் உங்களுக்கு. புரியுதா? அப்போ சாக்கோலித்திக் அப்படிங்கிறது செம்பு காலம்ங்கிறது சிந்து சமவெளி நாகரிகம். ஒரு ஐஃபோன் போட்டு எழுதிக்கோங்க. சாக்கோலித்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய செம்பு காலம் அப்படிங்கிறது சிந்து சமவெளி நாகரிகம். அதை தான் நம்ம வந்து சாக்கோலித்திக் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து அயான் ஏஜ், இரும்பு காலம். அயான் ஏஜுங்கிறது இரும்பு காலம். அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா வேதிக் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். இரும்பு காலத்தை வேத காலம் அப்படின்னு சொல்கிறோம். இரும்பு காலம்னு போட்டு ஒரு ஐஃபோன் போட்டு வேத காலம்னு எழுதிக்கோங்க. இப்போது இந்த அயான் ஏஜின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை மட்டும் இப்போ வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். டீட்டெயிலானா ஏன்னா அது சின்னது, ரொம்ப கம்மியாக ஒரு 3-4 பாயிண்ட் தான். அதை மட்டும் டீட்டெயிலாக பார்த்தோன்னா நம்ம முடிச்சிடலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுங்கிற காமன் டாப்பிக்கை நாளைக்கு பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அயான் ஏஜின்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு அயான் ஏஜ். அயான் ஏஜுங்கிறது வேதகால மக்கள். அது வந்து நம்ம தனியாக தான் பார்க்க போகிறோம். பட் ஆனால் அதில் ஒரு சில பாயிண்ட்டை மட்டும் இங்கே எழுதிக்கோங்க. இந்த அயான் ஏஜ் அப்படிங்கிறது, அதாவது இரும்பு காலம் என்பது தென்னிந்தியாவில் பெருங்கற்காலம் நிகழ்ந்த காலம். அதாவது வட இந்தியாவில் அப்படி போட்டுக்கோங்க. வட இந்தியாவில் இரும்பு காலம் நடைபெற்ற பொழுது, வட இந்தியாவில் இரும்பு காலம் நடைபெற்ற பொழுது தென்னிந்தியாவில் பெருங்கற்காலம் நடைபெற்றது. வட இந்தியாவில் இரும்பு காலம் நடைபெற்ற போது தென்னிந்தியாவில் பெருங்கற்காலம் நடைபெற்றது. அதாவது அயான் ஏஜ் இன் சவுத் இந்தியா, அயான் ஏஜுங்கிறது நார்த் இந்தியா, இன் சவுத் இந்தியா அசோசியேட்டட் வித் மெகாலித்திக் பியூரியல்ஸ். மெகாலித்திக் ஏஜ்னு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நார்த் இந்தியாவில் அயான் ஏஜ், சவுத் இந்தியாவில் மெகாலித்திக் ஏஜ். புரியுதா? இது ரெண்டும் ஒரே காலகட்டம். இதை வந்து பிரிஞ்சிடுச்சு இப்போ நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு. ஏன்னா நார்த் இந்தியாவில் வேத காலம் நடந்துட்டு இருக்கு, ஆனால் சவுத் இந்தியாவில் வேதிக் கிடையாது. ஏன்னா சவுத் இந்தியா ஃபுல்லாக அந்த பீரியடில் மெகாலித்திக் ஏஜ்னு சொல்லுவாங்க. புரியுதா? அந்த காலகட்டத்தை நம்ம தனியாக பார்ப்போம். மெகாலித்திக்னா அதுலேயும் இரும்பு இருந்துச்சு. புரியுதா? அந்த இரும்பு காலத்தை தான் நம்ம வந்து தனியாக பிரிச்சிட்டோம். சவுத் இந்தியாவில் மட்டும் பெருங்கற்காலம்னு சொல்கிறோம். அதை அந்த இரும்பு காலத்தையே பெருங்கற்காலம்னு சொல்கிறோம். ஓகே, நான் சொல்கிறேன் திரும்பி. அயான் ஏஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஓகேவா? ஒன்று வேத காலம், இரும்பு காலத்தை வேத காலம்னு பிரிக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் வேத காலம்ங்கிறது வட இந்தியா. அதுலேயே அயான் ஏஜ்லேயே இரும்பு காலத்திலேயே இன்னொன்று என்ன அப்படின்னா தென்னிந்தியாவில் மெகாலித்திக் ஏஜ், அதாவது பெருங்கற்காலம்னு சொல்கிறோம். அதை புரியுதா? ரெண்டு பார்ட் எப்படி பிரியுதுன்னு. இரும்பு காலம் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். இரும்பு காலம் அப்படிங்கிறது அயான் ஏஜுங்கிறது நார்த் இந்தியாவில் வேதிக் ஏஜாக இருந்துச்சு, சவுத் இந்தியாவில் மெகாலித்திக் ஏஜாக இருந்துச்சு. கிளியராக எல்லாருக்குமே? ஓகே, இப்போது இதில் இந்த அயானிக் ஏஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்த் இந்தியா பார்ட்டை இப்போ பார்க்க போகிறது இல்லை. அது வந்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் முடிச்சுட்டு தான் பார்ப்போம். பட் இந்த சவுத் இந்தியா பார்ட் இருந்துச்சு இல்லையா, மெகாலித்திக் ஏஜ், அதை பற்றி ஒரு 2-3 பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் பிளாக் அண்ட் ரெட் பாட்ரி வந்து கிடச்சிருக்கு. பிளாக் அண்ட் ரெட் பாட்ரி, கருப்பு மற்றும் சிவப்பு பானை ஓடுகள் கிடச்சிருக்கு. கருப்பு மற்றும் சிவப்பு பானை ஓடுகள். அதுக்கடுத்து முதுமக்கள் தாலி கிடச்சிருக்கு. சவுத் இந்தியானும் போது மேக்ஸிமம் தமிழ்நாடு, ஆந்திரா இந்த சைடில் தான்.
கருப்பு மற்றும் சிவப்பு பானை ஓடுகள், பிளாக் அண்ட் ரெட் பாட்ரி, பிளாக் அண்ட் ரெட் பாட்ரி கிடச்சிருக்கு. முதுமக்கள் தாலி கிடச்சிருக்கு. அடுத்து ஆர்ன்ஸ், யூஆர்என்எஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஆர்ன்ஸ் முதுமக்கள் தாலிகள். ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலி எங்கே கிடச்சிருக்குன்னா ஆதிச்சநல்லூர், அந்த ஊர் பேரும் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலி கிடச்சிருக்கு. அரண்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முதுமக்கள் தாலி. இது என்னது? புதைக்கிறதுக்கு சவப்பெட்டியாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் என்னென்னா முதுமக்கள் தாலி. இந்த உரன்னு சொல்லுவாங்க, இந்த பானை மாதிரி பெருசாக இருக்கும், ரொம்ப ஹைட்டாக. அதுதான் வந்து அதுக்குள்ளே மனுஷனை போட்டு புதைச்சிருவாங்க. அதுதான் முதுமக்கள் தாலி, அரண்ஸ். அதே மாதிரி தமிழ் எழுத்து முறை கிடச்சிருக்கு. அது என்ன டைப்னா அசோகர் பிரம்மி ரிட்டன் டைப் எழுத்து. அசோகர் பிராமி எழுத்து முறைன்னு சொல்கிறாங்க. அசோகர் பிராமி எழுத்து முறை கிடச்சிருக்கு. அசோகர் பிரம்மி ரிட்டன் தமிழ் வேர்ட்ஸ். அசோகர் பிரம்மி ரிட்டன் தமிழ் வேர்ட்ஸ். இது வந்து எங்கே அதிகமாக கிடச்சிருக்கு அப்படின்னா கொடுமணல், ஈரோட்டில் இருக்கிற கொடுமணல். அசோகர் பிரம்மி அந்த ரிட்டன் வேர்ட்ஸ் வந்து எங்கே அதிகமாக கிடச்சிருக்கு அப்படின்னா கொடுமணலில் கிடச்சிருக்கு அதிகமாக. அதே மாதிரி இந்த அசோகர் பிரம்மி எழுத்து முறை வந்து ஃபஸ்ட்டு கிடச்சிது ஆதிச்சநல்லூர். ஃபஸ்ட்டு ஆதிச்சநல்லூர், அதிகமானா கொடுமணல். அதுக்கடுத்து ஈமத்தாளிகள் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஈமத்தாளிகள் பியூரியல் ஜார்ஸு இல்லைன்னா ஈமத்தாளிகள்ங்கிறது பியூரியல் ஜார்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா சினரரி ஹர்ன்ஸ்ன்னு சொல்லலாம். கமெண்ட்டில் போடுறோம் பாருங்கள். ஈமத்தாளிகள் அப்படின்னா சினரரி ஹர்ன்ஸ் ஆர் பியூரியல் ஜார்ஸ். பியூரியல் ஜார்ஸ்ன்னே கூட போட்டுக்கோங்க. ஈமத்தாளிகள் பியூரியல் ஜார்ஸ், அதாவது புதைக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள் தான். அதுவும் புதைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருள். அதாவது அந்த அரண்ஸ் இருக்கு இல்லையா, காமனாக எதை சொல்கிறோம், அந்த பானை மாதிரி, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். அதான் ஈமத்தாளிகள், சவப்பேட்டி மாதிரி பயன்படுத்துறது. இது வந்து பையம்பள்ளியில் கிடச்சிருக்கு. பையம்பள்ளியில் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து ரைஸ் யூஸ் பண்ணதுக்கான சான்று, அரிசி பயன்படுத்தப்பட்டதுக்கான சான்று கிடச்சிருக்கு. திண்டுக்கல்ல பொருந்தல்ங்கிற பிளேஸ், பொருந்தல், திண்டுக்கல்ல பொருந்தல் அப்படிங்கிற பிளேஸ் அரிசி யூஸ் பண்ணதுக்கான சான்று கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஈரோ ஸ்டோன்ஸ், நடுக்கற்கள்.
அரிசி பயன்படுத்தினதுக்கான சான்று, ரைஸ் யூஸ் பண்ணதுக்கான சான்று வந்து திண்டுக்கல்ல பொருந்தல்ல கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்னது, இந்த பெருங்கற்காலத்தில் சவுத் இந்தியாவில் பயன்படுத்தின திங்ஸை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெருங்கற்காலம் ஹீரோ ஸ்டோன்ஸ், அதாவது நடுக்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுக்கான சான்று திண்டுக்கல்ல புலிமான் கோம்பை அந்த ஊரில் கிடச்சிருக்கு. திண்டுக்கல்ல புலிமான் கோம்பை. திண்டுக்கல் புலிமான் கோம்பை. அதுக்கடுத்து மென்ஹிர், மென்ஹிர் MENHIR, மென்ஹிர். இந்த மென்ஹிர் அப்படிங்கிறது தமிழில் என்னென்னா நினைவு கற்கள். நீளமாக ஒரே ஒரு கல் நடுவாங்க, ரொம்ப ஹைட்டாக இருக்கும், செத்து போனவங்களோட நினைவாக நடுறது. அந்த கல்லை வந்து அவர் புதைச்ச இடத்துல நட்டுருவாங்க. அதான் நினைவு கற்கள், மென்ஹிர். இது எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா திருப்பூரில் சிங்கிரிப்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர். திருப்பூரில் சிங்கிரிப்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் அங்கே கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பெருங்கற்காலம்னு சொல்கிற மெகாலித்திக் ஏஜில் இதெல்லாம் கிடச்சிருக்கு. இதை தாண்டி இந்த பெருங்கற்காலம் வேற எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் நாகார்ஜுனகொண்டா, ஆந்திர பிரதேஷில் நாகார்ஜுனகொண்டா அப்படிங்கிற ஒரு பகுதி. ஆந்திர பிரதேஷில் நாகார்ஜுனகொண்டா கமெண்ட்டில் போடுறேன், போட்டேன் பாருங்கள். நாகார்ஜுனகொண்டா. எது லாஸ்ட் கேட்குறீங்க, புலிமான் கோம்பையா இல்லை திருப்பூர் சிங்கரிப்பாளையமா? ஓகே, திருப்பூரில் சிங்கரிப்பாளையம். கமெண்ட்டில் இருக்கு பாருங்கள், சிங்கரிப்பாளையம். திருப்பூர் மாவட்டம் சிங்கரிப்பாளையம். அது வந்து பார்த்திங்கன்னா மென்ஹீர் கிடச்சது, நினைவுக்கள் கிடச்ச பிளேஸ் அது. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருந்த சைட். ஆனால் இது வந்து மெகாலித்திக் பியூரியல் ஏஜ் அப்படிங்கிறது சவுத் இந்தியா ஃபுல்லாக இல்லையா, வேறு எங்கே சவுத் இந்தியாவில் இருந்துச்சுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நாகார்ஜுனகொண்டா, நாகார்ஜுனகொண்டா இது வந்து ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷில் நாகார்ஜுனகொண்டா. அதுக்கடுத்து ஹாலூர் மஸ்கி கர்நாடகாவில். ஹாலூர் மஸ்கி, ஹாலூர் மஸ்கி கர்நாடகா. அவ்வளோதான், நம்ம இதோட வந்து பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. அதாவது ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிற பீரியடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது கூட மெட்டல் ஏஜ் வந்து முடிச்சிட்டோம். அது கூட வந்து மெட்டல் ஏஜில் ஒரு பார்ட்டை முடிச்சிட்டோமா, இன்னொரு பார்ட்டு தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற பார்ட்டு. அதை நாளைக்கு ஆரம்பிச்சிக்கலாம் நம்ம. ஓகே, இன்னைக்கு பார்ட்டு கம்ப்ளீட்டட். தேங்க்யூ.